இப்படி குளிருது? ஏன் இப்படி குளிருது? சரியான இங்க என்ன அதுங்குது வானே குடு குடன் குடு 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 குடன்ட்டு நடக்குதா? குடு குடாண்டோ குடு குடாண்டா இல்ல அதுதான் ஹீட்டர் போட்டும் அது வீட்டை ஓட்டல இந்த சினோ அந்த குளிர் அதான் குத்துற மாதிரி வீட்டுக்குள்ளேயும் இங்க மெல்லிய மழை ஒரு பொட்டி நடை போட்டு வந்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அது வீட்டுக்குள்ள இருக்க குளிர் கூட இருக்கிற மாதிரி எங்களுக்கு நனைஞ்சுதான் மழைக்குள்ளவா இந்தாக்கி போயக்கலே மழை வரையக்கலே மழை. அது நல்லது. உங்களை வாழ்த்து வரவேற்றிருக்கு, வரக்குள்ளையும் வழி அனுப்பியிருக்கு பாருங்க. சரி, ஆரம்பமாகினது தமிழோடு விளையாடு. அதாவது சொற்கள் தரப்படும், ஒரு சேர்க்கப்படும் அல்லது ஒரு சொல்லில்ல ஒரு எழுத்து சேர்க்கப்படும் அல்லது ஒரு எழுத்து அகற்றப்படும். தரவுகளை கொண்டு நீங்கள் கண்டுபிடித்து 5 டிக்ஷனரி வச்சிருக்கிறேன், 4 டிக்ஷனரி தொண்டு திரும்பா போகுது. அதான் படிச்சு கிழிச்சுன்றது. படிச்சு கிழிச்சதான் அந்த புத்தகத்துக்கு மதிப்பு. அதுல விளங்கும் என்ன புத்தகம் சந்தோஷப்படும். சரி, முதலாவதாக வருகின்றது. சரி, எல்லோரும் இணையலாம், ஓடோடி வரலாம். சரியாக தரவுகள் தரப்படும், அதற்கேற்ற நீங்கள் கேட்டுவிட்டு பதில்களை இணைத்துக் கொள்ளுங்கள். முதலில் வருவது இது வந்து 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 போய் வந்து போயுங்கது. சரி, இந்த இப்ப இதுக்கு முன்னாடி பேசப்பட்ட தலைப்பில் பலரின் வாயால் இந்த ஒரு சொல் வந்தது. சரியா? அதுவும் ஒரு உயிரினமும் சேர்ந்தால் அது எல்லோருக்கும் பிடித்த அதையும் சொல்றேன் நானா, பின்னாடி சொல்றேன் நானா, இல்லையே பின்னாடி சொல்றேன் இல்லை நினைக்கிறேன், சொல்றேன் நானா. எல்லோருக்கும் பிடித்த அதாவது கூடுதலாக பெண்களுக்கு பிடித்த ஒன்று வந்து சேரும் அந்த பேரில். முதலில் வந்து இதற்கு முன்னாடி பேசி நடந்த தலைப்பினூடாக பலரின் வாயால் வந்து ஒரு சொல்லும். சரியா? ஒரு சொல்லன்னா ஒரு எழுத்தும் ஒரு உயிரினமும் இணைந்தால் அது எல்லோருக்கும் பிடித்த, நல்லதுக்கு கெட்டதுக்கு கோயில்களுக்கு எல்லாவற்றுக்கும் பயன்படும் ஒன்று. மற்றது பல வர்ணங்கள்ல இருக்கும், பல வாசங்கள்ல இருக்கும், பலர் வீடுகளில் இருக்கும், வந்து சேரும். அது என்னவாக இருக்கும்? இரண்டையும் இணைத்தால் புரியல சாமி, புரியலடா, புரியல புரியல புரியலடா. ஒரு எழுத்து, அதுல பல பேரின் வாயால வந்த ஒரு எழுத்தும் ஒரு உயிரினமும் இணைந்தால் எல்லோருக்கும் பிடித்த, எல்லா இடத்திலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். பலருக்கு இது பிடிக்கும், பல வர்ணங்களில் இருக்கும், பல வாசங்களில் இருக்கும், பல அளவுகளில் இருக்கும், எல்லா இடமும் பறந்திருக்கும், வீடுகளில் இருக்கும். அதை கண்டுபிடிச்சிருப்பீங்க தானே? முக்கியமாக கல்யாணங்களுக்கு தற்கொலையத்தான் நான் சிந்திச்சு போட்டும் முதலே எடுத்திருப்பீங்களோன்னு சிந்திச்சு பார்த்தேன். 2 எழுத்து இல்லை, விட்ட வேண்டிய கூடாது. பாட்டு வந்துட்டு மாத்திட்டேனா? பாட்டை பாடிட்டு மாத்திட்டேன், பாத்தீங்களா? மாத்திட்டேன், பாட்டை மாத்திட்டேன். மாமி எத்தனை கேள்விக்கு பிறகு தமிழோட கதைக்கிறது? தமிழோட கதைக்கிறதா? அது வரும். வெயிட் அண்ட் see. ஒரு 4 பேர் இணைஞ்சதான் தமிழ்ல பேசுறது. கேட்டு கொண்டிருக்கிறோம், அதுக்கு வாரம். இது இந்த அதானே இந்த அந்த முழுமையான இது திருப்பி தவமலர் அக்காவிலேயே இருக்கு. சரி, வந்துட்டீங்க. இப்ப சேருங்க. மலருக்கு இவ்வளவு எல்லாம் இருக்குதானே, எத்தனையோ பேர்கள். சரி, வரலாம். அதுக்கு முன்னாடி நான் அந்த 2 தரமும் சேரணும். இதற்கு முன்னாடி வந்த தலைப்பின் ஊடாக பலரின் வாயால் வந்த எழுத்தும் ஒரு உயிரினத்தின் பெயரும்
பல இனங்கள்லயும் இருக்கும் அந்த உயிரினம். புலி புலியா இரண்டும் இணைந்தால் நீங்க சொன்ன ஆ. பூ வந்து சேரும். சரி, ஓகே. பூ வந்து சேரும். சரி, இப்ப இலகுவாகிட்டேன். அதான் தவ மலர் அக்கா இருக்குன்னு சொன்னேன். சரி, ஏனையவரோட மௌனங்களை கலைத்து கோபதாபங்கள் எல்லாம் ஒரு பக்கம் வச்சு விட்டுட்டு வருத்தங்கள் எல்லாம் ஒரு பக்கம் அகற்றி வச்சுட்டு வந்து சேரலாம். இந்த 10 மணி சாப்பிட்டே வந்துட்டார். வாங்க, சாப்பாடு முக்கியம் இல்ல. அது முடிச்சிட்டோம் இல்ல? கதைச்சு முடிச்சிட்டு மியூட் எடுங்கோ. ஜீவா அவர்களும் பேசலாம், இந்த நிகழ்ச்சிக்கும் பேசலாம், இந்த நிகழ்ச்சிக்கும் இல்ல பேசலாம். வாடி மோகன் குளிச்சு கிழிச்சு இப்பதான் வந்தோம். இன்றைக்கு லேட்டா போய் எழும்ப டக்குன வந்து காடிக்கிற போட்டு இதுல குந்தினாது. அப்ப பேர்ந்துதான் போய் எல்லாம் இனி நான் எழும்புனது லேட்டா போச்சண்டி. இனி சொன்னீங்களோ அந்த வார்த்தை அகற்றப்படும். சரி, சக்தி ஸ்ரீ சங்கரம் ஜீவா அவர்கள் சொல்லுங்க. வராதாக்கள்லாம் நீங்க ஏன் கூப்பிடுறீங்க? கண்டுபிடிக்க முடியல. சரி, இப்ப இவரால் நீங்க எப்படி நான் இவங்க சொல்ல வாடிமோகன் தரவை சொல்லுங்க. இந்த இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வில், குடும்ப கோவில நிகழ்வில் எல்லாரும் அநேகமானோர் வாய்களில் உச்சரிக்கப்பட்ட ஒரு சொல், ஒரு மன்னிக்கணும், சொல் இல்ல எழுத்து. சரியா? எழுத்தண்டா ஒரு ஒரு வேர்டு. வேர்டு இல்ல, ஒரு லெட்டர். தமிழ்ல சொல்ல அதுவும் ஒரு உயிரினமும் இணைந்தால் ஒரு பூவின் பேர் வந்து சேரும். நாங்க பிள்ளையா எழுத்த வச்சு கொண்டு யோசிச்சு கொண்டிருந்தால் என்னண்டு நாங்கள் நீங்க அது உங்களோட பிரச்சனை. நீங்க ரெண்டையும் யோசிங்க. ஒரு பூ, சரி, பூ வந்து தந்துட்டேன் உங்களுக்கு முழுமையா. அப்ப அந்த பூ நான் சொல்லி பாக்கட்டா? ஓ, சாமந்தி மிஜம் பூ. சாமந்தி பூ. வாழ்த்துக்கள். கடைசியா நீங்க இதுக்கு முன்னாடி சாகுறன்னு சொன்னீங்க தானே? அதுவும் மந்தி என்ன? குரங்கும் இணைந்தால் அங்கால பூ, சாமந்தி பூ. விளங்கிட்டா ஜீவா அவர்களே? குட் குட். நான் தாமரை நினைச்சேன், மர சேர்த்து தாமரை பூ வச்சு கொண்டிருந்தேன். தரவுகளை வச்சுங்கண்டா இலவா இருக்கு. பதில் தமிழ் இருக்கா? பூவை சொன்னவர் பத்மினி. நன்றி நன்றி, ஏதோ வந்துட்டது. சரி, இது சிரிக்க கூடாது, இருந்தாலும் பரவாயில்ல. அநேகமானோர் மனங்களில் ஏற்படும் ஒரு உணர்வு. அநேகமானோர் மனங்களில் ஏற்படும் ஒரு உணர்வு. இதுல ஒரு எழுத்த வெட்டினீங்கன்னு சொன்னா எல்லோருக்கும் இது முக்கியம். அது சொல்வதில்லை வாணியின் பாணி. வாணியின் பாணி சொல்வதில்லை. கவலை வாணி, கவலை. கவலையோ? கலை கலை கவலை கலை காணாபட்டினா வேலை. வலை எல்லோருக்கும் இதுதானே. நாங்க வாய விரட்ட கலர் போட்டு சொன்னா அப்புறம் மூஞ்சி நட்டு கொண்டிருப்பீங்க. என்னண்டா, சரியா? முதல்ல எல்லோருக்கும் எல்லோர் மனங்களிலும் ஏற்படும் ஒன்று இது. கவலை மட்டும், அந்த கவலைக்கு இவ்வளவு அர்த்தங்கள் இருக்கும். சரி, அதுவும் அதுல ஒரு எழுத்த வட்டிங்கன்னு சொன்னா எல்லோருக்கும் தேவையான ஒன்று. எல்லோருக்கும் உணர்வு உணவு உணர்வு உணவு அதுவும் இல்ல. நான் எடுத்தது இல்ல. நீங்க எடுத்தது இல்லையா? உணர்வு தானே தந்திருக்கிறா. நான் தந்தேன், சொன்னேன் உணர்வு. நீங்க சொன்னீங்க ஒரு உணர்வு, ஒரு எங்கள் எல்லோருக்கும் அதைத்தானே நான் சொல்லிட்டேன். உணர்வு சொல்லிட்டு தானே நான். அதான் சொல்றேன். கடவுளே, தலை சொரியா எங்கோ கடவுளே. இல்ல என்ன போட்ட மசாஜ் பண்றேன், தலைக்கு மசாஜ் பண்றேன். கொஞ்சம் எனக்கு மண்டை கடிக்குது. மசாஜிங், ஹெட் மசாஜிங். எல்லோருக்கும் அதாவது
நான் டீ ஊத்திக்கிற போறேன் யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் சூடா தேவை. எஸ்கேப் ஆகுறீங்க. நோ 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 நோ. சரி ஊத்திட்டு வந்து நில்லுங்க. எல்லோருக்கும் தேவை இது ஒரு உணர்வு. இது ஒரு உணர்வு தான். சில நேரம் உணர்வு. அது சரி. மற்றது ஏற்படும் ஒரு உணர்வு. ம். மற்றது ஒரு எழுத்து வெட்டிங்கன்னு சொன்னா சரி. இத இத கொண்டு நீங்க இத எப்படி சொல்லலாம்? ஒரு எழுத்து தான் வெட்டுறது என்ன? ஓ ஓ எல்லாருக்கும் அத்தியாவசியமான ஒன்று. சரி, அது 2 முறையும் சொல்லல. நான் இப்படியே வரேன், நல்ல பக்கத்துல வரேன். ம். வரும். என்ன உணர்வு? அது 4 எழுத்துல எல்லோ வருது. நான் எடுத்தது கண்ணீர் 2 எடுத்து பார்த்தேன். அது அளவத்தானே பாட்டு தான் பாடணும். கண்ணீரே கண்ணீரேன்னு பாட்டு தான் பாடணும். அத ஜீவா அவர்களுக்கு நான் இலகுவாக்குறது கொண்டு தாரேன்னா அவர் பாவம் புதுசாக யோசிச்சு கொண்டு என்னடா மண்டை உடைக்கிறாங்க. உறுப்பு இது உறுப்பு ஒன்று கேட்கிறேன். இது இல்ல உறுப்பு இல்ல, உறுப்பு மாதிரி. ஆனா வராது. உறுப்புகளுக்கு தேவையானது உண்டு. நாங்க இயங்குவதற்கு தேவைதானே. கட்டாயமா கட்டாயமா 2 பக்கம் பார்த்தாலும் அது வேணும் தான். உண்மையில் இப்படி எடுத்தாலும் அது சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம். அது இருந்தால் இது இருக்கும், இது இருந்தால் அது இருக்கும். வாணி இப்படி வச்சா இப்படி வச்சா விஜய் சேதுபதியை கூப்பிடணும். அந்த அளவு இழுக்கிறீங்க. சும்மா இருக்க பாவம். அந்த மாதிரி எல்லா பக்கமும் பந்தாடுது. கஷ்டமா இருக்கா? இப்ப ஒரு உணர்வு சந்தோஷம் வச்சா 2 எழுத்த வெட்டினா இல்ல இல்ல, இது சந்தோஷத்துக்குரியது இல்ல. சந்தோஷத்துக்குரியது நானே வெட்டி இருப்பேன் தானே. கண்ணீருக்கு கண்ணை வெட்டி போட்டு நீர் இருப்பேன். இல்ல இல்ல, இது சந்தோஷத்துக்குரியதா வராது இந்த சொல்லும். அதான் கவலைக்கானது. இப்ப மனம் கஷ்டப்படுது என்று சொல்லுவீங்க தானே, அது போல ஒரு சொல்லும். கஷ்டப்பட்ட மன கஷ்டமா இருக்கு என்றது போல ஒரு சொல்லி. பாரம் பாரம் அதை மட்டும்தான் வராது. கனமண்டாலும் வராது. திண்டாட்டம் அதுவும் வராது. சரி, மற்றது உள்ளுறதும் வெளியிடுறதும். வாசம் உள்ளுறதும் வெளியிடுறதும். இப்ப நீங்க கண்டுபிடிக்கும். இது பகடிக்குரியதும் சீரியஸும். உள்ளுறதும் வெளியிடுறதும். சுவாசம் வாசம் அது இல்ல. அது இதுக்கு மேல நாடி நோ தரவு. காற்று ஒரு இடத்த வட்டிங்கன்னு சொன்னா உள்ளுறதும் வெளியிடுறதும். காற்று காரு காற்று காரு காருனா அப்ப பாயிண்ட்ஸ் 2 எனக்கு தான் வரப்போதா. ஏற்கனவே ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்துட்டேன். சரி, அடுத்தது நான் இலகுவா தாரேன். நீங்க கொஞ்சம் சரி சொல்ல வேணாண்டு சொல்லுங்க. தரவு வேற ஒரு விதமா தெரியல. இல்ல தந்துட்டேனே, இதுக்கு மேல என்ன தரது? நான் அதான் உள்ளுக்கு விழுவதுன்னு சொன்னவானே. நாங்கள் மூச்சு தான். மூச்சு மட்டுமா? சரி, இத கேளுங்க. சலனம், மனசலனம், சலம். நீங்க ஜலம் சொல்லி தண்ணியையும் குடிக்கலாம். ஜலம் இது அப்படி இருக்கு. அவங்க ஜலம் இதுல வரும். அப்ப ஜலம் தண்ணிய குடிங்க, வெளியில விடுங்க ஜலமா. முடிச்சு அலுவல் முடிச்சு. சரி, இப்ப ஈஸியான தாரு, இலகுவானதா. மரந்தடியே. இது ஒரு ஒரு பெரிய ஒரு கடவுளையும் குறிக்கும் ஒரு சொல்லாக இருக்கும். அது நேரம் அநேகமான ஆண்களுக்கும் இந்த பேர் இருக்கு. சரியா? அதுல ஒரு எழுத்த வட்டிங்கன்னு சொன்னா சிலரின் வார்த்தையை இப்படி சொல்வார்கள், சிலரின் குரல்களை எல்லாம் இப்படி சொல்வார்கள். உங்களுக்கு மற்ற மாதிரி சொன்னா சின்ன பிள்ளைய கொடுக்குற மாதிரி போயிடும். திரும்பி திரும்பி கேளுங்க. சிலர் இது ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தினர் ஒரு கடவுளையும் இப்படி சொல்றது. கடவுளையும் அதே நேரம் ஆண்களுக்கு இந்த பேர் நிறைய ஆண்கள் இந்த பேர் இருக்கு.
ஒரு எழுத்த வெட்டிங்கன்னு சொன்னா சிலர் குரலை இப்படி வர்ணிப்பார்கள். கணீர் என்றாவது சொல்லுவீங்க. அது மருத்துவ குணம் வாய்ந்தது ஒன்று. மருத்துவ குணம் வாய்ந்தது ஒன்று. மருத்துவ குணம் அநேகமான ஒரு வீட்டுகள்ல இருக்கும். அநேகமானோர் இதனைத்தான் பயன்படுத்தும். ஒன்றுக்கு துளசி மாற்றாக துளசி அல்லது துளசி இந்த துசி என்று வருமா? நீங்க தரவை கேக்குறீங்க இல்லே. அதான் துளசி என்ற கடை ஆண்களுக்கு தான் இந்த பேர், பெண்ணுக்கு இல்ல. அதே நேரம் இதுல யாரும் நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் கட்டாயம் சொல்லுவார். அவரது கடவுளை இப்படியும் சொல்வார்கள். ஒரு எழுத்த வெட்டிங்கன்னு சொன்னா சிலர் இது குரலை இப்படி வர்ணிப்பார்கள். அது நேரம் ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது மட்டுமல்லாது பலர் வீடுகளில் இது இருக்கும். ஒன்றுக்கு மாற்றாக இதனை பயன்படுத்துவோம். இதுக்கு மேல வாழ்த்துக்கள். சூப்பர். தேனா தேவன் தேன். கட்டிக்காரு எத்தனை புள்ளி? 2 புள்ளியா? உங்களுக்கு ஒன்றரை. நீங்க பூத்தானே சொன்ன முதல். இல்ல பூவுக்கு வாணி நான் தானே மலர் சொன்னான். அத பூவாக்கினவாவ அந்த மலரே சொன்னது நான். அந்த தவம் மலரட்டு அது அதை கண்டு நீங்க எடுத்துங்க கண்டுபிடிக்கல. அப்ப 2.5 புள்ளிய போடுவோம். வேற அடுத்தது சொல்லுங்க. அடுத்தது ஒரு ஆணின் பெயர். ஒரு எழுத்த வட்டிங்கன்னு சொன்னா பலருக்கு இது இருக்குது. ஆனா அது அந்த அகங்காரத்தன்மை என்று சொல்வார்கள். கூடாது என்று சொல்வார்கள். இது இருக்குதாண்டா இது இருக்கு. அதுதான் அது இருக்குது, அதை அகற்றணும் என்று சொல்லுவார்கள். அந்த அகத்தை இருக்க கூடாது என்று சொல்வார்கள். ஜீவாவோடு சொல்லுங்க இதுக்கு. ஆத்திரம் யோசிக்கிறேன். ஆத்திரம் வந்து தானே முதல்ல முடிஞ்சது சலனத்துல. அப்ப இப்ப அதுக்குள்ள போறீங்க. வாணிமோகன் இப்ப வந்து எதுக்கு இப்படி அகங்காரம் உள்ளது? 2வது ஒரு எழுத்த வெட்டிங்கன்னு சொன்னா இது யாருக்குமே இருக்க கூடாதுன்னு சொல்லலாம். ஆனால் என்ன பொறுத்தவரை இருக்கிறது நல்ல. அதோட எனக்கு ஒரு ஒரு புகழா இருக்கும். என்ன புகழ் என்பதை விட சந்தோஷமா இருக்கும். ஆனா வீட்டுல சொல்லுவார்கள் இதை சொல்ல அகற்றணும்ண்டு. அடிக்கடி நான் சொல்றதாமண்டு. என்னத்த சொல்ல, பேசிய வார்த்தைகளுக்குள்ளேயே அந்த சொல்லு வந்து போயிட்டு. ஒன்று சாப்பாட்டு பொருளா? நான் பேசிய வார்த்தைகளுக்குள்ளேயே அந்த சொல்லு வந்து போயிட்டு திரும்ப திரும்ப கவனிக்கிறது குறைவுவான். ராதினிய கவாங்கோ கவனிங்க. இப்ப டீயோட வந்துட்டீங்களா? நீங்க சொல்றதே நாங்க கேக்குறதுல தானே. அப்படியே எத்தனை எழுத்தன்னு சொல்லுவீங்க சொல்றேன் இல்லையா? இல்ல வாணியின் பாணி தனிப்பாணி எழுத சொல்ற இல்ல. வார்த்தை என்று சொன்னீங்க. இப்ப அதுக்குள்ள நிக்கலாமோ? எந்த வார்த்தைய அகத்தை சொல்லி சொன்னு சொன்னீங்களா? இல்ல 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 அதுக்குள்ள இல்ல. 2 தரம் அந்த சொல்லு வந்து போயிட்டு இப்ப திரும்பவும் அது வர பார்த்துன்னு பாட்டிட்டேன். கக்குங்கோ கக்குங்கோ ஆபத்து இல்ல ஆஞ்சநேயரா இனி ஆரம்பிக்கிறாங்க ஐயா. சொல் விளையாட்டு மாதிரி ஆரம்பிக்கிறாங்க ஐயா. நல்லா தானே இருக்கு. என்ன சும்மா இப்ப திருப்பி சொல்லுங்க வாணி அந்த சொல்ல திருப்பி. ஒரு ஆணின் பெயர் ஒரு எழுத்த வெட்டிங்கன்னு சொன்னா இது இருக்கத்தான் வேணும், ஆனா இருக்கவும் கூடாதுன்னு சொல்வார்கள். அது அகந்தை அப்படி என்று சொல்வார்கள். அது இருக்கணும், கட்டாயத்து இருக்கத்தான் வேணும். என்ன பத்தல சில விஷயங்கள் இருக்கத்தான் வேணும். அதுக்காக சும்மா கண்டதுக்கெல்லாம் இருக்கக்கூடாது. சரோஜினி சோதராஜா அவர்கள் எங்களுக்கு நீங்க ஆம்பளோட பேர் எடுத்துட்டு தான் யோசிக்கலாம். சரோஜினி சோதராஜா அவர்கள் வாங்க பேக்குகளை காட்டின காணும். அவர் பேக் இருக்கண்ணா என்ன பேக் போட்டா அவ போகல. சரி அவட வீடியோவோ பண்ணி வைக்கிறேன். ஓகே. இந்த ஆணவம் இருக்கக்கூடாது என்று சொல்வார்கள். இந்த அகந்தை இருக்கக்கூடாது என்று அந்த அதோடையே சேர்த்து வருது. இந்த சொல்லியே சொல்லாம இருக்கிறீங்கன்னு எனக்கு உள்ளங்கள்.
கொஞ்சம் விடுங்கோ யோசிப்பா. நேரம் போயிடும். அதை பிடிச்சு வச்சு தாமரை கடாசைக்கு தமிழ்ல 2 நிமிஷம் பேசுவோம் கொஞ்ச நேரத்தால. சரியா? ஓகே. ஆம், நன்றி. ஆனந்தம் அப்படி வருமா? வாங்க பதில் வரா. தானே சொல்லப்பட்டு வராதா? ஒரு ஆணின் பெயர். ஓ, ஆணுக்கு ஆனந்தி, ஆனந்தி. அது 2 பேருக்கும் இருக்கு, பெண்ணுக்கும் இருக்கு. இல்ல ஆணுக்கு ஆனந்தன்னு வைக்கலாம். ஆனந்தி ஆணுக்கும் இருக்கா? ஓ, எங்கட ஸ்டாட்ல பழைய ஸ்டாட்ல இருக்கிற வரைக்கும் இருக்கு ஆனந்தி. ஆனந்தி என்று இருக்குது. எங்கட இவன் மச்சானார் பிடிச்சன் ஒன்றுக்கு அதுதான் ஆனா இது இல்ல, இது பெண்ணுக்கு இல்ல, இது ஆணுக்குரியதுதான். அதான் ஆனந்தன்டா வராதுதான், ஆணுக்குரிய பேர் தான். உண்மையில முடியுமா இன்னில முடியுமா பேர்? ஒட்டுமொத்தமா தமிழ் எழுத்துல முடியுது. தரவு சொல்லுங்க வாணி மீண்டும். ஒரு ஆணின் பெயர் ஒரு எழுத்த வட்டிங்கன்னு சொன்னா இது இருக்கக்கூடாது, இது ஒரு ஆணவம், அகந்தை, இதை சேர்த்துட்டே அதை சொல்லுவார்கள். ஆனால் அது இருப்பது நல்ல சில நேரங்கள்ல டைம் என்ன பெருமைப்படுத்துறதுக்கு அப்படித்தான் சொல்ல வேணும். ஆணின் பெயர்ண்டா என்ன? ஆணின் பெயர் செருக்கு, அகங்காரம், அகம்பாவம்ண்டா வராது எங்கால். நீங்க எல்லாரும் கூட சாப்பிட்டுட்டீங்க போலையா? கூட சாப்பிட்டு ஆணுண்ட பெயருக்கு வருது இல்லை, என்ன வித? சரி சொல்லவா? எழுத்துக்களை சொல்லுங்க. எழுத்துக்களையா? ஆனாவ நை நைய நவு நவு எத்தனை எழுத்தன்? அது எத்தனை சொல்லிட்டு மானியின் பாணி தனிப்பாணி சொல்வதில்லை. நீங்க அப்படியே சொல்லுங்க. விடை இஸ் the விடை இஸ் நாதன். ஓ, நாதன். தான் அவட்டுனா நான் என்ற அகங்காரம் இருக்கக்கூடாது என்று சொல்வார்களோ இல்லையோ? நான் என்ற ஆணவம் இருக்கக்கூடாது என்று சொல்வார்கள் இல்லையோ? சொல்றவங்க நான் என்ற அகந்தை இருக்கக்கூடாது. அது இருக்குது, அதை நான் சொல்றேன். நான் ஒரு விஷயத்தை செய்த நான் செய்தேன் நெஞ்ச நிமித்து சொல்லணும். அது வந்து ஆணவம் அகந்தை என்று சொன்னா அது நான் கொண்டு பண்ண முடியாது. இவ அவர்கள் என்ன தலையை பிச்சு பிச்சு. சரி, இப்ப ஜீவா அவர்களுக்கு மட்டுமா? ஜீவா அவர்களுக்கு மட்டும் சரியா? ஜீவாவுக்கு எக்ஸாம் உங்களுக்கு மட்டும் தாரேன். இவர் ஒரு உறவு முறை. ஒரு எழுத்த வட்டிங்கன்னு சொன்னா ஒரு செயற்பாடாக மாறும். ஏன்னா நீங்க கடையில நிக்கிறபடியினால அது சம்பந்தப்பட்டதா நான் தாரேன். கடையில் நிற்கிற இல்லை, உங்களோட கடை ஓனர்கிட்ட அப்படின்னால அதை தான் உங்களிடம் வந்து கஸ்டமர்ஸ் இப்படி ஒரு உறவு முறை, முக்கியமான ஒரு உறவு முறை. ஒரு எழுத்த வட்டிங்கன்னு சொன்னா உங்களோட கடையில் வர கஸ்டமர்ஸ் ஒவ்வொரு பொருட்களையும் காட்டி அத்தை என்று சொல்றேன். இத்தனை வெட்டினா அதை காட்டி என்ன விலை மாறிட்டாவோ? அவர் இவ்வளவு நினைச்சிரோம் பேக்குகள் எங்களுக்கு போட்டு எங்களுக்கு கோடி பையலை காட்டி போட்டா அரிப்பா வர. இல்ல, எனக்கு கோல் வந்தது இப்ப ஸ்ரீலங்காவில இருந்து. அக்கா அதான் கொஞ்ச நேரமாவோட கதைச்சு போட்டு. சரி, நல்லது. முக்கியமான ஒரு உறவு முறை. அதிலும் நீங்க தான் சரி, இப்ப எனக்கு ஞாபகம் வருது. குடும்பங்கோலிய நிகழ்ச்சியில உங்களோட வாயால வந்தவர்கள் அதுல ஒருவர் பெற்றோர். சரியா? அதுல வர ஒருவர் நடுவில் ஒரு எழுத்து வட்டி சொன்னா நடுவழுத்த வெட்டுக்கோ, மூண்டில நடுவழுத்த வெட்டுக்கோ. ஒரு எழுத்த வட்டி கட்டு சொன்னா இதுக்குதான் வாயை சும்மா வச்சு கொட்டுக்கோ சொன்னால் உங்களோட கடைக்குள்ள வர கஸ்டமர்ஸ் ஒவ்வொரு பொருட்களையும் காட்டி காட்டி வாங்கும் பொழுது டேஷ் டேஷ் டேஷ். ஆங்கிலத்தில் அங்கே பாருங்கள், ஆங்கிலத்தில் அங்கே தர இல்லாதானே, அது நீங்கள் தமிழ் பேர் இருக்கணும். அல்லது இப்படியும் தார் படங்கள்ல நீங்க படங்கள் பார்க்குறாதான் படம், அதுல இந்த வில்லங்கள் வருவார்கள் தானே,
அதுக்குள்ளே அந்த வில்லங்களுக்குள்ளே பிரிவுகள் இருக்கும் தானே, அதுல வேற ஒருவராகவும் இருக்கலாம் வேற. அப்ப அங்க வரக்குள்ள அவராக மாறும், இங்க வரக்குள்ள செயலாக மாறும். நீங்க ரெண்டாவும் அதை எடுக்கலாம். அந்த எழுத்தை வெட்டுனா தான் வரும் அது. நீங்க தான் உச்சரிச்சு உங்களோட வாயால அந்த குணமங்கோலிய நிகழ்ச்சியில உச்சரிச்சவர்கள ஒருவர் இங்க உட்கார்ந்து இருக்கிறார். நான் கண்டுபிடிச்சு விட்டேன். கண்டுபிடிக்கிறத சொல்ல தேவையில்லை. கண்டுபிடிச்சி கட்டி வைங்க, மாட்டத்தை எடுங்கோ. அதுதான் நீங்கள் சுகமா இத பிடிக்கல. இப்ப எனக்கு ஒரு பொருளை நான் உங்கள்ட்ட கேக்குறேன்டா, அக்கா எனக்கு அந்த பொருளை தாங்கோ. ஐயோ வாயால கேட்கக்குள்ள இதுக்கு முன்னாடி இருந்தது பம்பி கொண்டு. சரி, இப்ப ஜீவா அவர்கிட்ட ஒருவர் வருவார் தான். இப்ப கிடக்கிற ஒரு வார கஷ்டமா வர அந்த சிகரெட், இந்த வைன், இந்த ட்ரிங்க், இந்த பிரெட், அதான் அவர் இங்கிலீஷ்ல சொல்லுவேன். அதை நீங்க தமிழ் பேச பாத்துக்கொள்ளுங்க அவட்ட. அத தமிழ் பேசுங்கண்டா. சரி, எங்களுக்கு எல்லாம் தெரியும். அதானே அப்படியும் சொல்லலாம். அத அந்த அடுக்கு மொழிமே தான் வரும் அப்படி கேட்க. அதே நேரம் இந்த வில்லங்கள் இருக்கிறார்கள் தானே, அதுக்குள்ள கொஞ்சம் பெரியவர் இருப்பாரு என்ன, அவரையும் இப்படி சொல்லலாம். அல்லது நீங்கள் ஒன்றை சொல்லுங்க. ஆனா நீங்க நடு எழுத்த பட்டுனா தான் இந்த ரெண்டும் வந்து சேரும். ரெண்டும் வந்து ஒரு ஏவல் சொல்லாகவும் இருக்கிறது. முன்னுக்கும் பின்னுக்கும் ஒரு ஏவல் சொல்லு. சொல்லுங்க. என்ன தாத்தா முன்னுக்கும் பின்னுக்கும் பாருங்க சொல்றாரு, சொல்லுங்க. அது வராது. இல்ல அதுதான் தாத்தா. இத்தனை வெட்டினா ஓ இத்தனை வெட்டினா அந்த சிகரெட்டை தா, இந்த ட்ரிங்க தாத்தா அண்டு சொல்லினோம். மற்றது தாதா வர அதை வச்சுதான் பிடிச்சேன் நான். இதை பிடிச்சேன். அதுதான் பாத்தீங்களா, ஒண்ட விட்டாலும் அதுல ஒன்றை தாங்கோ. அதத்தா இதத்தாண்டு சொல்லுவாங்க தானே, தாத்தா தாத்தாண்டு சொல்லுவோம் அவசரத்துல. சரி, இப்ப விளங்கி இருக்கு. நீ அடுத்த என்ன பண்ணா கொடுங்க. இப்ப அப்படி இது பிடிச்சிருக்கா, பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணாதீங்க, விட்டுட்டு போய் நித்திர ஒழுங்கோ. நல்ல டீம் பிளைட்டா இருக்கிறேன். அடுத்தது என்னன்னு எழுதி இருக்கு உங்களோட கடை? அதுல என்ன எழுதி இருக்கு? டபாக்கோ என்ன அர்த்தம்? அந்த இது சொல்றேன், சிகரெட் புகைத்தல் சிகரெட்டுக்கு பதிலாக இந்த இப்படி வருது. அதுல என்ன ருசி இருக்கு உண்மையிலேயே எனக்கு தெரியாது. சும்மா ஊதிட்டு போவார்கள் என்ன. அது செய்யற வேட்ட கேட்டா தான் அது உண்மைதான். அடுத்தது கேளுங்க. பாதி பேப்பர் முடிஞ்சு விட்டுது. அது கிடையாது. அடுத்தது ஒரு பூவின் பெயர், ஒரு பூவின் பெயரும் பூ. மற்றது நாட்களை இணைத்தாலா, இது இணைக்கிறது, இது பிரிக்கிறது இல்ல, சேர்க்கறது இல்ல, வெட்டுற இல்ல, சேர்க்கணும். இல்ல கொத்த தேவையில்ல, சேர்க்கணும். இரண்டையும் இணைத்தால் கட்டிடங்களுக்கு இது அத்தியாவசியமானது. உடனே சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். நான் பிடிச்சிட்டேனா? சரி சொல்லுங்க. அத்திவாரம். வாழ்த்துக்கள். அத்திப்பூ வாரம், 2 மணித்தால் அத்திவாரம். அடுத்தது வீடுகள் கட்டுவதற்கு அத்தியாவசியமான ஒன்று. ஒரு எழுத்த வெட்டுனீங்கன்னு சொன்னா இது ஒரு செயல்பாடு. அப்படி போட்டு இப்படி பிடிப்போம்ல, என்ன சொல்றீங்க? வராது. இரும்பண்டா 2 வரும். ஆனால் அங்கால பூனா இருக்கு. ஜங்க், அப்புறம் ஜங்காலும் ஜங்கும். நான் தமிழோட விளையாட போறேன். கண்ணீரமாகுது. என்ன தரவு? முதலாவது இது ரோட்டுகளுக்கு கட்டாயம் தேவை. ரோட் போடுறது தானே, இப்ப கண்டுபிடுங்க. ரோட் போடுறதுக்கு இது கட்டாயம் தேவை. அது நேரம் வீடுகள் கட்டுவதற்கும் கட்டிடங்கள் கட்டுவதற்கும். எது? வாழ்த்துக்கள். உண்டை வெட்டுங்கோ.
சல்லி இல்ல நான் வெட்டியாச்சு சல்லி. சளி என்னன்னு தெரியுமா? ம். ஆ, சலிக்கிறாடு. வாழ்த்துக்கள். இப்ப ஜீவா அவரை பிடிச்சிட்டாரு. குட். என்னன்னு சொன்னீங்க? சல்லியும் சல்லி சலிக்கிறது. சல்லிக்கேல்ல சல்லி சல்லிக்கேல்ல? ஓ ரோடு. சல்லி. மற்ற ஓகே. சலிக்கிறது அது ஓ அரிக்கிறது சலியும். மாவு அரிக்கிறது. அப்ப என்னண்டு வேணி அத்தி பூ அத்தி வேறதுக்கு கொண்ட வெட்டுறது. அந்த இருக்கு அத்திப்பூ. தேக்க சொன்னவா? நான் தேக்க பூல சொன்னவா? உண்டான்னு சரி சொன்னேன். பூவை சரி சேர்க்கல தானே. சேர்க்க சொன்னீங்க சரி ஓகே. அது சேர்க்கிறது. வாணி சேக்கல அத்தி பூண்டு வருமா அத்தி பூண்டு வருமா? அத்திப்பூ அத்திப்பூ. இப்ப என்ன வரும்? எழுத்து போடணுமா போடக்கூடாது? நான் அப்படி ஒண்ணுமே நான் சொல்லல. அப்படி சொல்லு. ஒரு பூவுண்ட பேரை நான் சொன்னேன். அவ்வளவுதான் இல்ல சொன்னேன். இல்ல நான் அதை கேட்கல. இல்ல சேர்க்கணும். மெய்யெழுத்து சேர்க்கணும் பண்ணுங்க. அத்திப்பூ வராதானே அத்திப்பூ. ம். அடுத்தது ஒரு பெண்ணின் பெயர். ம். அதே நேரம் அண்டம் என்பதையும் குறிக்கும் ஒரு சொல். மற்றது இது இல்லையே எதுவும் இல்லை. கட்டாயம் தேவை. மாலதி. அப்புறம் அண்டமோ ஓ அண்டத்தை குறிக்கிற சொல்லா? அண்டம் நாங்க வாழ்ற பூமி எல்லாத்துக்கும் இத்தனை இருக்குது பேர்கள். அதான். பார்வதி. பாரதி என்று வராது. அது அப்படி வருமா? பார்வதி. மற்றது பார்வதி எப்படி வரும்? மற்றது இது என்ன செல்லியக்கா இதோட கேள்வியில தந்தது இது. ஆ, ம். அந்த பூமிக்கானது. ஒரு எழுத்த பெண்ணின் வெட்டு- பேர் மற்றது என்ன சொன்னீங்க? ஒரு எழுத்த அண்டம். வெட்டினீங்கன்னு சொன்னா அண்டம் அதான் ஒரு பெண்ணின் பேராம் வரும். இந்த உலகத்துக்குரிய ஒரு சொல்லாம இருக்கும். அதுல சரணி. ஒரு எழுத்த வெட்டிங்கன்னு சொன்னா கட்டாயம் சில பல உயிர்கள் வாழ்றதுக்குரிய இடம். அதே நேரம் இதில் இருந்து நிறைய விஷயங்கள் வந்து அதில் பல விஷயங்கள் இடம்பெறும். கட்டாயம் இது தேவை. வணக்கம் வாணி. வாங்க. கண்டம் வருமா? கண்டம் வெட்டுனா ஒரு நீங்கள் அண்டம் எடுத்த நான் அதை வந்து காணா போட்டா கண்டம் ஒரு எழுத்த வட்டி. நான் எழுத்த போடவே சொல்ல இல்ல வெட்டுறதுதான். ஒரு எழுத்து பட்டுற போட தேவை. ஒரு எழுத்த வெட்டணும் சேர்க்கிற இல்ல. கண்டம் கடம். கண்டம் கடமா? சரி. ரெண்டாவதுக்கு சரி வருதா அந்த கடம்? பூமி அண்டல்ல ரெண்டாவதுக்கு சொல்றீங்க. இல்ல முதலாவதுக்கு ஒரு பெண்ணின் பேர் இல்ல சொன்ன நீங்க. சரி, அந்த பெண்ணின் பெயர் நீங்க கண்டுபிடிக்க கஷ்டமா இருந்தா தான் இந்த உலகத்துக்குரிய ஒரு பெயரும். சரி, ரெண்டு மூன்று. ஒரு எழுத்த வெட்டினீங்கன்னு சொன்னா கட்டாயம் பல உயிர்கள் வாழ்றதுக்கான ஒரு இடம் இது. அதுல இருந்து வர முக்கியமான விஷயங்கள் நாங்கள் எல்லாம் வாழ்றதுக்கு அத்தியாவசியம் கட்டாயம் தேவை. அது அந்த அது வேணும். பூலோகம் பூகம். எல்லாரும் பே வந்துடாத. எத்தனை எழுத்து வரும் பாணி அந்த சொல்லு? நான் எடுத்து சொல்வதில்லை நவுலா சிவனான் அவர்களே. அப்படியா? கேட்கல நான் சொல்வதில்லை. பூந்தோட்டம் பூ கொண்டு வருமா? ஒரு எழுத்து தான் மட்டும். ஒரு எழுத்து தான் மட்டும். அதான் ஒரு எழுத்த பற்றினா தான் அந்த சொல்லு வருமே. அப்படியா? ஓகே. அகிலம் எடுத்தாலும் அங்கால வர அது வராது. அகிலமாகமோ வராது. வேற என்ன சொல்லுவேன்? பூமிக்கு புவி என்று சொல்லலாம். பூவி தரவருக்க வடிவா சொல்லுங்க. சரி, அதை விட்டுட்டு ஒரு பெண்ணின் பெயர். ஓகே. ஒரு எழுத்த வெட்டிங்கன்னு சொன்னா பாரதி. ஒரு எழுத்த வெட்டிங்கன்னு சொன்னா ஒரு எழுத்த வெட்டினீங்கன்னு சொன்னா இதுக்குள் பல உயிர்கள் வாழும் ஒரு இடமாகவும் இருக்கும். அதே நேரம் இதில் இருந்து புறப்படும் எல்லாம் இப்போ எங்களுக்கு பல பயன்களை தருகின்றது. இது கட்டாயம் தேவை. சாந்தினி வாரார், சாந்தினிக்கு தெரிஞ்சிட்டது விஷயம்.
வணக்கம் மாணியா. இல்ல மாணியக்கா, நானும் யோசிக்கிறேன். முதலாவது பெண்ணின் பேரன்னு சொன்னீங்க ஆ, என்ன, ஆ. ரெண்டாவது காட்டை குறிக்கிறேன், என்னத்தை குறிக்கிறேன்னு சொன்னீங்க? அது பொதுவா அதான் நான் பனமண்டு எடுத்து பார்த்தேன். ஆரணி என்ற சொல்லு. நான் ஆரணி. ரெண்டு பேரும் வந்துட்டீங்க, ஏன் சொல்லாம நிக்கிறீங்க உலகங்கள்ல? ஆரணி ஆரணம் இல்ல அப்படி நான் அது வராது. ஆணி ஆணி இல்ல, ஆரணி ஆணி. அதுக்குள்ள ஆணி. வராது. ஆணி ஆணி என்றது அது அந்த ம்ஹும். ரெண்டாவது தடவை எனக்கு வாணியக்கா ஒருக்கா சொல்லுங்க. அது இல்ல, ஆணி அது இல்ல, என்னண்டு மனித அது இல்ல. வாழற ஒரு பெண்ணின் பெயர் ஒரு எழுத்த வெட்டினீங்கன்னு சொன்னா இது கட்டாயம் தேவை, கட்டாயம் தேவை. பூவனமண்டு வருமா வாணி? பூவனமண்டு இருக்கா யாருக்கு பெண்ணுக்கு? நீங்க பூவை நவ பூ ஆக்குங்களேனப்பா. புவனம். புவனம். ஓ புவனம் பூமி. ஓ கடவுளே கடவுளே வனம். கடவுளே. ஓகே. பூவனம் வனம். நீங்க வனத்தோட நின்று நீங்க பூவனத்துக்கு போயிட்டாரு. ஓ அது உடனே ஜக்கண்டு வேறு இல்லையா? அடுத்தது இது ஒரு ஆணின் பெயர். ஒரு எழுத்த அகற்றினால் ஒரு ஒரு விலங்காக மாறும். ஓ ஆணுக்கு விலங்கு. ஒரு விலங்கு வந்து சேருவார், ஒரு மிருகம். சிங்கம் வருமோ? இந்த வருமோ தகுமோ அந்த மோவை ஒரு தரம் வெட்டிட்டு நீங்க ரெண்டாவதையும் யோசிச்சுட்டு சொல்லுங்க பதில. முதலாவது ஆணுன்ற பெயர், பிறகு அதுல வெட்டினாத்தான் ஒரு மிருகம் என்ன? ம். சீமானண்டா ஒரு ஆண் பேர் தானே. ஓ அப்ப சொல்லுங்க சீவன். பேரு இங்க சொல்லுங்க. வந்தா. அப்படி பிடிக்காது வாணி, எப்படி பிடிச்சா பாருங்க. இல்ல அவர் சொன்னதும் சரிதான். நானும் மாண்டான் வச்சிருந்தேனா? சீமான். இல்ல நான் ஏற்றுக்கொள்றேன். நீங்க சொன்ன அவர் நான் மாறன் நண்டு வச்சிருந்தேன் நான். மாறன். ராணா வெட்டினா. பேர் தானே. இல்ல அதுவும் சரி, ஏற்றுக்கொள்றேன். வாழ்த்துக்கள். மாறன்ல என்னண்டு வரும்? அந்த மாறனாவை பற்றி மானாவை வெட்டினா சரிதான் மான். வெட்டினா மான். ஜீவா வாய்ப்பில்ல ராசா, வாய்ப்பில்லை. என்னாவை விட்டு பாணி மாறன் என்னண்டு வரும் பாணி? மாறனுக்கு ராணா வெட்டினா மான். மான் சரிதானே. மாறன் மான். சரி, சரி. இப்படியும் எடுக்கலாம் தானே. சீமான். சீமான் கடவுளே, வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பில்ல மாதிரி அது எப்போ ஓடிட்டுது அவர் சொல்லிப்பது. ஐயோ ஐயோ ஐயா ஐயா. அடுத்தது வீட்டில் இவர் முதலானவர். ஒரு எழுத்து வட்டிங்கன்னு சொன்னா பலர் இப்படித்தான் வாழ்கின்றார்கள். அம்மா நல்ல காலம். மம்மி மம். மீ மீ மீ. இப்படி சொல்லலாம். பம்மி வாழ்வார்கள் தானே. பலர் இப்படித்தான் வாழ்கிறார்கள். வீட்டுல முதலாளர் ஒரு மனுஷரா? தாத்தா தாத்தா இல்ல இல்ல, நீங்க கேக்குறது சரிதான். வீட்டுல முதலான மனுஷர் ஏன்னா பல வீடுகள்ல மிருகங்களா முதல்ல பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும், பூனைக்கும் நாய்க்குதான் சாப்பாடு முதல்ல கொடுவாரு. நீங்க கேக்குறது சரி. பாட்டி பாடி பாட்டி பாடியோ பாடி கொண்டு தாத்தா தாதாண்டே வச்சு அதுதான் சொல்லிட்டீங்க. தாத்தா தாத்தா கொடுத்தாச்சு. தாதா. ரெண்டாவது கேள்வி முதலாவது முதலானவர், மற்றது முதலானவர் அம்மா தானே. ரெண்டாவது கேள்வியை சொல்லுங்க. அம்மா சரி, அது பிள்ளைக்கு அம்மா. இன்னும் ஒரு பேருக்கு அவர். மாதா. இல்ல இல்ல, நீங்க சொல்ற அம்மா. ஓ, வீட்டுல இருக்கு. அம்மம்மாவா? இன்னும் ஒருவருக்கு அவர் இவர். அம்மம்மா. அதுல ஒண்டவட்னா பல குடும்பங்கள் உண்மையிலே சோழி இல்ல இப்படி வாழ்ந்துட்டா நமக்கு தான் மூக்குடைக்கத்துல வரவினை. வயசால அடிக்கும்போது சொன்னது நான் பேதி பேதி. இல்ல இல்ல, அதுக்குள்ள போனா நீங்க குடும்பத்துக்குள்ளே நின்னுங்க. மதனி தனி. என்னண்டு மதனி தனி. அதான் மதனியாண்டா.
அதுதானே. அன்னை மச்சான் அன்னை அணை மதனி அன்னை மதனி என்று ரெண்டு சொல்லிட்டு மச்சி வராது மச்சி அன்னை அன்னை அணை இப்ப எங்களுக்கு ஆச்சி ஆசியா அம்மா அப்பா சொல்றோம் தானே, அது ஆச்சி போல ஆசி ஆட்சிக்கு இன்னும் போக வேண்டாமா? ஒருவருக்கு அவர் இவர் இவர் ஒரு எழுத வேண்டிங்கன்னு சொன்னா பல குடும்பங்கள் ஒரு சோழியும் வேண்டாம் எங்களுக்கு இப்படி வாழுகிறார்கள். அத்தை தை தைய தைய தையா தையா. அம்மா அப்ப என்ன இப்ப எங்க நான் எழுதி வச்சேன் இந்த இருக்கு, நான் மறந்துடுவோம் பிறகு. வாணி அம்மாவுக்கு என்ன அது தரவ சொன்னீங்க? இப்ப நாங்க அம்மாவுக்கு அம்மாவா? இப்ப எங்களுக்கு அம்மா, அம்மா உங்களுக்கு அந்த அம்மா இவர்களுக்கு பாட்டி அந்த அம்மா இன்னும் ஒருவருக்கு அவர். ஆச்சி ஆசி பாட்டி பாடி என்று வரும். ஆச்சி ஆசி வந்துடும். அது அது கேட்டேன் நான். இல்லையே மனைவி மனைவி மனை இல்லையே எல்லாரும் வீட்டில என்னண்டு இருக்கிற மனைவி மனை. நீங்க சும்மா வாய்க்கு வந்த மாதிரி சொல்றீங்களா அல்லது தரவை கேட்டு ரெண்டாவது தரவை கேட்டு சொல்றீங்களா? வாய்க்கு வந்த மாதிரி தான் ரெண்டாவது சொல்றேன். தரவு இருக்கா சொல்லுங்க வாணி நான் சொல்லி மாமா. சொல்லுவா தெரிஞ்சு போச்சு எனக்கு. எல்லாரும் வீட்டில இவருக்கு இப்படி இவர் இருக்கிறாங்க. இவருக்கு அவர் ரெண்டா ஒன்றும் பிள்ளைங்க இல்லை. எங்களுக்கு அம்மா, ஓ அம்மாக்கு ஓ இன்னும் ஒருவர், அவருக்கு அம்மா இவர். மாமி மாமி சரியா? அதுல ஒரு எழுத்த வெட்டிங்கன்னு சொன்னால் மாடலுங்க இப்ப எந்த சோழியும் வேண்டாம் என்று பலர் இப்படித்தான் இருக்கிறார்கள். இதுக்குள்ளதான் இடிக்குது. மருமகன் மருகன் ஹம். சம்மந்தி எந்த சும்மா ஜோடி படாமல் அடிக்கணும். சம்மந்திக்கு என்னன்னு சும்மா சும்மாவோ? அது வருது இல்ல முதலாவதுக்கு சரி வராது, மற்றது ரெண்டாவதுக்கு தான் சொன்ன சும்மா. அதெல்லாம் முடிச்சு வீட்டுக்குள்ள இல்ல. இப்ப இவருக்கு அம்மா, அவருக்கு என்ன? இல்ல இவருக்கு அம்மா நல்ல தலைய உடைக்க. எங்களுக்கு அம்மா, எங்களுக்கு ஓ. அம்மா, எங்களோட ஓ. பிள்ளைகளுக்கு அம்மம்மா. சரி நான் சொல்றேன்னு, எங்களுக்கு அம்மா, ஓ அப்பாக்கு அம்மா தாரம். தாரத்துல ரேவ வெட்டுனா தாம் உண்டு, தம் தாம். குடும்பம் உண்டு. தாமனண்டு தம் குடும்பம் உண்டு. ஓ தாரம். ஆமா. சரியா வருதோ? அம்மாக்குள்ள நின்ற நீ ஏன் அப்பாக்குள்ள போகல? நீங்க சொல்லிருக்கலாம் தானே மனைவிக்கு வேற அதுதான் சொல்லுங்க. நான் கூட தாரம். சொன்னேன். நான் சொன்னேன் அதுக்கு நீங்க மனைவி எனக்குள்ள எனக்கு இப்ப நான் சொல்ல மட்டும் பார்த்தேன். நீங்க நாங்கள் மனைவி தாதாவதையும் போட்டோம். நீங்க மனைவி நாங்கள் மதரில்லோ சன்னில் ஆனா இன்றைக்கு கூட வெற்றியாளர் போயிடுச்சு எனக்கு தான். மருமகன் மருமகள் அதுகளுக்குள்ளேயே போட்டேன். சரி, இது சில விஷயங்கள் சிலருக்கு இப்படியாக இருக்கும். இப்ப உங்களுக்கு இருக்கிறது எனக்கு இருக்காது. ஒரு ஒரு செயல் வைங்களன், ஒரு புட்டவிகள் வைங்க, சரியா? அது உங்களுக்கு இப்படி உங்களுக்கு இப்படியாக இருக்கும், எனக்கு இப்படியாக இருக்கும். அதுல ஒன்றை வெட்டினீங்கன்னு சொன்னா ஒரு மதிப்புக்குரிய ஒரு சொல் சேரும். மதிப்புக்குரிய சுலபம் சுபம் சுபம் மதிப்புக்குரிய இல்ல, நீங்க அதுக்குள்ள வந்துட்டீங்க, மற்ற மாதிரியும் சிந்திச்சீங்கன்னா வந்துடும். முதலாவது தரவே இருக்கா சொல்லுங்க, கண்ணாலே கண்ணி தெரியும். இப்ப ஒரு விஷயம் செய்யறதுக்கு உங்களுக்கு சிலருக்கு இது இப்படி, இப்ப உதாரணத்துக்கு புட்ட சொல்லுவேன், சரியா? உதாரணத்துக்கு ஒரு அரிய எடுத்து சொல்றேனே, எனக்கு இது இல்ல நான் சொல்றேன், திரும்ப கேட்க கூடாது. எனக்கு இது இப்படி இருக்கும், அவருக்கு இது இப்படி இருக்கும், தெரியாதவருக்கு. ஒரு எழுத்த பட்டிங்கன்னு சொன்னா மதிப்புரியவர் சொல்வார். அப்பா வாயாலே வந்து போச்சு. வடை சுட்டாச்சு, மதிப்புக்கு வராது. நீங்க இலங்க சொல்லி போட்டீங்க. வடை சுட்டாச்சு. இலக்கு இலகு இலக்கு கொண்டு வர திரு என்று பார்த்தாலும் மதிப்புக்குரிய சொல். இலகு வலு இது மத்தம் இருக்கோ மதிப்புக்குரிய சொல்லுக்கோ.
சாப்பிட்டு நீங்க தானே சாப்பிட்டா சொல்ல அப்ப மூளை கொஞ்சம் கூட வேலை செய்யும். காலமை சாப்பாடு தான் சாப்பிட்டேன். 1 மணிக்கோ 12 மணிக்கு இப்பதான் இல்ல 12 மணி முடிஞ்சது. சில பேர் இப்படி இருப்பின என்ன சொன்னீங்க மற்றது? இல்ல சில அது போயிட்டுது. இல்ல இல்ல இது இது வந்து அப்படியும் ஒரு ஆளுக்கு இப்படி இருக்கும் மற்றவைக்கு அப்படி இருக்கும். அத ஒரு வேலைன்னு வைப்போம். உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஆமா, உடி ஆமா. ஒரு ஒரு புட்டை செயல். வைப்போம். உங்களுக்கு இப்படி இருக்கும், எனக்கு இப்படி இருக்கும். ஆ, இப்ப எனக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்காது சில விஷயங்கள். அதான் அதை ஒரு ஒருத்த வண்டிங்கன்னு சொன்னா ஒரு மதிப்புக்குரிய ஒரு சொல்வார். மதிப்புக்குரியா. உங்களுக்கு எனக்கு புட்டா வைக்கிற சுகம், உங்களுக்கு இடியப்பா வைக்கிற கஷ்டம். அப்ப அவங்க ரெண்டையும் சேர்த்து பாவிங்கோ. ரெண்டையும் சேர்த்து அவிச்சா இடியப்ப புட்டு எடுக்கலாம் தான். ஐயோ கடவுள். பெருமை பெரு வாணி இல்ல திருவண்ணதுக்கு கொண்டு வாங்க. தரவோட வரணும். நான் சொன்னதுக்கு அதை வச்சு வாங்குவோம். என்னத்தை வச்சு? நான் சொன்னதை வச்சு ஒரு ஆளுக்கு சுகமா இருக்கும், மற்றவைக்கு கஷ்டமா இருக்கும். திமிரு திரு அது நல்லா தருக்கு புறம் எடுப்போம். திமிரு திருவும் திமிரு திரு நல்லா தான் இருக்கு என்ன. நானும் யோசிச்சேன் கொழுப்பு அதிகமா இருக்குமெண்டு. அதுல வாணி சில பேருக்கு இப்படி கொழுப்பா இருக்கும், சில பேருக்கு அப்படி கொழுப்பா இருக்கும். வாணி நான் சொல்லவா? சில பேருக்கு சுலபம். சொல்லுங்க, சொல்றதுக்கு தானே இருக்கிறோம். கடினம் கனம். கடினம் கனம் கனம் பொருந்திய. அதான் நான் இலவண்டு சொல்லி போட்டு விட்டுட்டேன்ல. இலகு வந்து நான் கஷ்டம் எழுதி போட்டேன். இல்லைன்னா பேப்பர்ல அதுல வராது. கடினம் கனம். கடினம் கனம் பொருந்திய. நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் சொல்லி கனம் விட்டார். மதிப்புக்குரிய. பொருந்திய. கனம் தங்கிய. கனம் பொருந்திய. அவங்க சரி, கனம் இது தங்கிய. முதலாவது இதுல வர முதலாவது கட்டாயம் இது எல்லாரும் செய்ய வேணும் என்று நினைக்கிறேன். அதாக இருந்தால் அதான் தமிழ்ல சொல்ல வெளியில போனா பாக்குறீங்க. தமிழ்ல சொல்ல போனாதான் என்று யோசிக்கிறேன். படங்கள்ல கூடுதலா ஓகே, அப்புறம் இதை இப்போ கலந்து ஆலோசிப்போம். படங்கள்ல கூடுதலா திரிவார்கள் இந்த மார்க்கெட்டெல்லாம் அடிச்சு பிடிச்சி இது தாண்டு சொல்லி. சரியா? பழங்களா? படங்கள் லஞ்சம், தமிழ் படங்கள்ல. அடுத்தது அதோட அடுத்தது இப்ப இதுல வரக்குள்ள எழுத்து மாறுபடும். சரியா? இப்ப நாங்க சொல்லைக்குள்ள உச்சரிக்கைக்குள்ள அதுதான் வரும். 2வது வந்து நாங்கள் நாங்கள் யோகா யோகா. 2ஐயும் இணைத்தால் பரம்பரை. இது அப்படியே தந்துட்டேன், பதிலே தந்துட்டேன். வணக்கம் அண்ணே, எனது ஷார்ட்ஸ் வந்து சரியா தான் போயிட்டு வாங்க, போட்டுட்டு வலி வாங்க. வலிய வலி வலியாக எப்படி போறதுன்னு ஜோதிச்சு போட்டு தவிர சார்ஜ் கூட ஐயோ சத்தியமா இல்ல மணி 5ல நான் சரி, அப்படி சத்தியம் பண்ண சொல்லுவேன். தேவையில்ல, போயிட்டு வாங்க. நான் நம்புறேன். வாசியா அடி அடியாக அப்படி வரும். இல்ல வம்சம் வேற லஞ்சம் வேற. ஆனா இவ சொன்னா குழம்பி இருக்குது. இல்ல குழம்பு இல்ல, நான் பதிலே தந்துட்டேன். பரம்பரை சொல்லிட்டாவா? என்ன சொன்னீங்க வாணி? வம்சம் முதலாவது இந்த படங்கள் எல்லாம் அடிச்சு பிடிச்சி எல்லாம் தாதாக்கள் திரிவார்கள். மற்றது இங்கேயும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்றோம்னு நினைக்கிறேன். பிறகு நாங்கள் எல்லாரும் பிள்ளைகள், அம்மா, சுற்றுவட்டம் சுற்றுவட்டம் குடும்பம். நான் சொல்றேன் சந்தி சந்ததி. இல்ல சந்ததி சரிதானே? அதுக்குள்ள நிக்கிறீங்க, சானாவுல நிக்கிறீங்க. அந்த சானாவை போட்டு இன்னொன்று சொல்லுங்க. சண்டை சடை. இல்ல இல்ல என்ன வாங்குறது அந்த மார்க்கெட்ல என்ன சந்ததி வாங்குற இல்ல, வாங்குற இல்ல, வாங்குறது இல்ல. லஞ்சம் இல்ல, அது என்ன வாங்குறது? அங்க போய் அடிச்சு வேண்டிவினம். இல்ல இங்கேயும் இருக்கு. மாமூல் தான் வாங்க. மாமூல் மாமூல் அப்ப உங்களுக்கு தமிழா வந்தது. தமிழாக்குறது இல்ல இல்ல, அது இங்கேயும் இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்க இங்கிலீஷ் சொல்றபடியா அந்த சொல்லு வரலையே தெரியல. பாப்போம். ஓகே, கதைப்போம். இந்த தண்டம் தடம். கண்டம் தடம் பெறும். கண்டம் 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 வாங்குறது.
நேவிஸ் அவர்கள் வந்துட்டு ஓடிட்டார் வழியில. பண்டம் படம்ன்றதுல சாணாவளி என்ன சொன்னோம். சந்ததி சந்ததி என்று வரும்பாணி பரம்பரை. ஓ இது வெற்ற இல்ல தானே, சேர்த்து தானோ? சேர்க்கிறது அதான் சந்தி சந்ததின்னு சொன்னேன். அதுக்கெல்லாம் வரும், என்னண்டு அதே சாணாவுல வரும். சரி இப்ப வாங்கோ, அதான் சாணாத்தான் அதான் சந்ததி சரக்கு. அது. இலகு வாங்கிட்டேன். அதே சாணாவுல வரும். சாந்தினி அவர்கள் சொன்னாங்க. சரக்கு சரக்கு சக்கு சதான்னு சதான்னு சொல்றது அந்த அதை அப்படி சொல்றதா? சதா என்ன பரம்பரை இல்ல சண்டிய அந்தம் சந்ததி இல்ல. சந்தம் சந்தாண்டு வருமா? சந்தா சந்தா. சந்தா சந்ததி சந்ததி. முடிங்க. சந்தானம் 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 கொமெடியன் சந்தானம்டா சந்தானம் பரம்பரை. பரம்பரை ஒரு ஆளுட பேர் சந்தானம். சந்தானம் தெரியும். சந்தானம்னு சொன்னா அப்ப இது முதல் தடவை என்ன வருது? சந்தா சந்தா பிறகு என்ன? ரெண்டாவது சேர்க்கணும். அப்படியா? பரம்பரை என்று சொன்ன நீங்க. ஓ அதான் பரம்பரை தானே, பரம்பரை சந்தானம். சந்தானம் என்று சொல்றோம் தானே. சொல்றது ரெண்டு எழுத்து சேர்க்கணும். அப்ப பரம்பரைய சந்தானம், சந்தானம் சொல்றது சந்தானம் என்று சொல்றது. ஆனா நாங்கள் ஒரு எழுத்து யோசிச்சுட்டோம். இல்ல, நான் சேர்த்து தானே சொன்னேன் உங்களுக்கு. அவன் சொல்லல தானே, அப்படி என்று சொல்லல தானே. தரவா சொன்னவ சந்ததி ஒரு எழுத்து பரம்பரையேக்குள்ள நாங்கள் தானே எடுப்போம். இப்ப நாங்கள் எனக்கு நம் பிள்ளைகள் நம்ம அப்படி என்று வரும் தானே. அதான் சொன்னேன். சந்தானம் சரி. வாழ்த்துக்கள். சந்தானம் தான் சரி. அந்த சந்தா கேட்டு தானே அடிக்கிறது என்ன. ஆமா, ஆமா, ஆமா. எங்கேயுமே இருக்கு அந்த சந்தான்றது. சந்தாபனம் கேட்கறதுன்னு சொல்லி. சந்தா கட்ட வேணும். சந்தாண்ட வரியா? சந்தான்ற அந்த காசு கொடுக்கல, லஞ்சம் எல்லாத்துக்கும் சந்தா படம் வரும். சந்தா பணம் என்று சொல்லி. அப்ப இங்க இருக்குது. அப்ப நாங்க வரியன்ற வரியா சந்தான்னு அதானே என்ன. சோழ வரி, அந்த வரி, இந்த வரி. உங்களோட ஒரு தொடர்பில் நாங்க ஒரு குடும்பத்துல நாங்க இணைகிறோம். அதுக்கு சந்தாபனம் கட்டணும். ஒரு குடும்பத்துல நாங்க ஒரு சந்தாபனம் கட்டுறதும் சந்தான்னு சொல்றது. சந்தாபனம் அதான் நம்ம வரி என்ற மாதிரி வரி என்று சொல்ல இயலாதது. ஒரு குடும்பத்துக்கு போய் ஒரு உறவுகள் பக்கத்துல நாங்க இணைகிறோம். அதுக்கு ஒரு சந்தாபனம் கட்டுறது. அப்படி அது அது அந்த இருக்கிற அங்கத்துவ பணம்னு சொல்லலாமுங்க. அங்கத்துவரா இருக்கிறதுக்கு ஒரு பணம். அது வரி இல்ல, கட்டு. நாங்க கட்டுற ஒரு சங்கத்துல இருக்கிற மட்டும் தங்கத்துக்கு நாங்க வருஷம் 10 ரூபா 20 ரூபா கட்டுறோம். அதை நாங்கள் மாதம் மாதம் ஒரு பத்திரிகை எடுக்கிறேன்னு சொன்னா அதுக்கு மாத சான்றாண்டு அதையும் சந்தா பணம்னு சொல்றோம். பத்திரிகைக்கு உங்களுக்கு பத்திரிகை வரும், அதை கட்டு பத்திரிகை ஒண்ணு வாரம். ஆமா, அதுக்கு சாந்தா மாத சான்றாடுறோம். சரி வாணி முடிஞ்சோ. நான் சொல்லட்டா வாணி உங்களோட நான் வச்சிருந்த 10 முடிஞ்சு. 1 2 4 இன்றைக்கு பேசப்பட்ட ஒரு சொல்லோட 17 மற்றது சோலை என்பதற்கான சோலை பூக்கள் நிறைந்த இடத்துக்கும் நாங்கள் பேச்சு வழக்கிலே சொல்லும் பொழுதும் இதை சொல்லியும் சில பேரை சில நேரங்களில் பேசும் பொழுது கூட இப்படி ஒரு மணி நேரம் கழிச்சு முடிங்க. சின்னதா சொல்லிட்டா தாங்க விஷயத்தை. முதலுக்கும் கேள்வி வேணும். வந்ததை சொல்லுவாங்க. முதலாவது செயல்பாடு. அடுத்தது ஆக்கடை பேசுவோம். அந்த ஒரு சொல்லும் இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் பூக்கள் நிறைஞ்ச இடங்களுக்கும் நாங்கள் இதை இப்படி சொல்லுவோம். அவ்வளவுதான். முதலாவது என்ன சேர்ந்தால் செண்டையும் உணர்ச்சிங்கள் என்று சொன்னால் இறைவனுக்கு இதனால் ஒரு செயற்பாடை நாங்கள் செய்து விடுவோம். எங்களை சைவ இதில் இருக்கிறது. ஆனா கிறிஸ்தவ இதில் இருக்கிறத பற்றி எனக்கு சொல்ல தெரியவில்லை. ஒன்றும் முழங்கல்ல. கிறிஸ்தவ முறைப்படி எனக்கு சொல்ல தெரியாது. இல்ல உங்களோட முறைப்படி இருக்கிறது. முதல்ல இருந்து சொல்லுங்க. ஒரு செயற்பாடு முதல் இது இன்றைக்கு பேசப்பட்ட சொல்லு சொல்லி இருந்தேன் ஆரம்பத்துல. இன்றைக்கு நாங்கள் அடிக்கடி பேசிய சொல்லுண்டு குடும்ப வலயத்துல. மற்றது நிறைவாக இருக்கிற இடத்திலேயும் இப்படி இதை நாங்கள் சொல்லுவோம். பூக்கள் நிறைவாக இருக்கிற ரெண்டையும் இணைக்க வேணுமா அல்லது வெட்டணுமா? வெட்டவும் வேண்டாம், கொத்தவும் வேண்டாம். அப்ப ரெண்டையும் இணைக்கணுமா? ரெண்டையும் இணைச்சால் அந்த வர்ற சொல்லு எங்களோட சைவ மக்களிடத்துல நான் சொல்றேன் ஆலயத்துல இதனை செய்வார்கள் என்று சொல்லி இருந்தேன்.
சரி, உங்களுக்கு இலகுவாக்குறேன்டா, ஒரு இறைவனுக்கு விசுக்குவதற்கு இந்த ஒரு பொருள் பாவிக்கப்படும். தாமரம் அது தாமரம் தாமரம், மரம். தாமரம். கொலைய பற்றி ஓ மரத்துக்கு என்ன சொன்னீங்க? பூக்கள் நிறைய இருக்கிற இடத்துலயும் சொல்லுவோம் தானே, பூக்கள். பூமரம் சோலை, இந்த இலை, அல்லது சில பேரை நான் சொன்ன பேச்சு வழக்குல மரம் மாதிரி நிக்கிறேன்னு சொல்லுவார்கள் தானே. சாமரம். சரி சரி. பத்மினி சாப்பிடாடிக்கும் சாரா சொல்லிட்டேன். சாப்பிட்டுட்டேன் காலமே இப்பதான் பத்தினி போட்டுட்டேன். மத்தியானத்துக்கு மத்தியானம் வந்துட்டு எங்களுக்கு மத்தியானம் வந்துட்டு. மத்தியானம் மணி 2-3 மணி. சரி, இது ஒரு ஒரு செயற்பாடு. அது சின்ன பிள்ளைகள்கிட்ட நாங்கள் இதை காண்றது சரியா, பெரியா கட்டிருக்கு என்ன தெரியல. என்ன செய்யலா இல்ல ஒரு செயற்பாடு அது அழகா இருக்கும் அந்த நேரம் சரியா. சின்ன பிள்ளைகள் அந்த படுத்துக்கிட பறவைகள் தானே, பால் குடிச்சு போட்டா அப்படி. அதுவும் ஒரு விளையாட்டுக்கு தேவையான முக்கியமான ஒன்றும் சேர்ந்தால் இது ஒரு பொருள். விளையாட்டுக்கு என்ன முக்கிய பொருளா இல்ல? அந்த விளையாட்டுக்கு இது முக்கியம். இரண்டும் சேர்ந்தால் இது ஒரு பொருளாக வரும். கூடுதலாக நாங்கள் தாயகத்தில் ஊர்களில் இதனை பயன்படுத்தினோம். இங்கு இருக்கு, ஆனா பயன்படுத்துறோமோ எனக்கு தெரியல. தடுக்கு கண்ணா குழி உண்டு. இந்த தடுக்கண்டு வருமா? தடுக்கு இல்ல, மூச்சையும் காணல. தடுப்பு தப்பு இல்ல, சின்னாக்கள் இல்ல போறோங்க இல்ல அந்த பிள்ளை செய்யற ஒரு விஷயமும் ஒரு விளையாட்டுக்கு தேவையான முக்கியமான அதுக்கு அந்த விளையாட்டுக்கு அது முக்கியம். இரண்டும் இணைந்தால் என்ன முக்கியம்? என்னத்துக்கு முக்கியம்? இரண்டும் இணைந்தால் எப்படி சொல்றது? விளையாட்டுக்கு முக்கியம் இல்ல, நீங்க அப்படித்தான் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு பொருள் தான். ஓகே, நீங்க பிறகு சொல்லுங்க. நாங்க சொல்றேன் இல்ல, நீங்க அப்படித்தான் சொல்றது. சரி, இது தாயகத்தில் இருக்கும் ஒரு பொருள். தாயகத்தில் தான் பயன்படுத்துவார்கள். இங்கு இருக்கு, ஆனா பயன்படுத்துறா இல்ல பெருசா. ஓகே, குத்தி இருக்குது. குத்தி போன கிழமை பொறிச்சொல் இது எடுப்போமான்ற பொழுது டேவிட் அண்ணா இல்ல இது பிள்ளையான சொல், அந்த பிள்ளையானண்டு இல்லை, சில ஊர்களில் இப்படி. அப்ப நாங்க சொன்னோம் இல்ல, நாங்க இதை பயன்படுத்துறதுன்னு சொல்லன்னு சொன்னாங்க. குட்டின்னு வருமா? குட்டி அதான் குத்தி என்று கேட்டேன் நான். ஆனா நாங்க எடுக்க இல்லைன்னு நினைக்கிறோம் பொறிச்சொல்ல. சின்ன பிள்ளைகள் இது இல்ல என்ன சொல்லுங்க. மட்டி மட்டி முட்டி முடி மடி மட்டி முடியா இருக்கு பிள்ளைற முடி. அடி பட்டி பட்டியா பட்டி படி. இப்ப நீங்க எங்க போயிட்டீங்க? நான் பட்ட சொன்னானா எனக்கு அவ கேரளா பக்கம் போயிட்டா. பசி வந்துட்டு பிள்ளை ஒரு செயலா. சின்ன பிள்ளைகள் இதை செய்வார்கள். எங்களுக்கு அது ஆசையா. அதுவும் கூடுதலா அந்த பால் குடிச்சிட்டு படுத்துட்டு பரவாயில்ல இந்த வீட்டிலுக்குள்ள. அப்ப அது மனுஷர்கள் அது புள்ள விடுறது வரை, பெரியவர் விடுறது பாவரை. உலகத்துக்கு அப்ப அந்த பிள்ளை அந்த பால் குடிச்சிட்டு அந்த செயலை செய்ய எங்களுக்கு ஆசை வரும். பேக்ல வச்சு போட்டு பொச்சடிக்கிறது. சரி, இப்ப வாங்க பதிலுக்கு. என்ன சொன்னவா? பொச்சடிக்கிறது. என்ன மற்றது வாணிக்க என்ன சொன்னீங்க? மற்றது ஒரு விளையாட்டுக்கு அத்தியாவசியமானது ஒன்று. 2 மணி தான் தாயகத்தில் நீங்க இதை பயன்படுத்துவீர்கள் ஒரு சில வேலைகளுக்கு. சரி, பொச்சு மட்டை.
மட்டதான் மட்ட சரிதான் நீங்க விளையாடுறது மட்டை சரி. பொச்சு மட்டைன்ற நீங்க தும்பையா? தும்புதானே நாங்க சொல்லுங்க. பொச்சு மட்டியன்றது அந்த தேங்காயில இதை நீங்க அதை தேங்காய் சொல்றீங்க. உரிக்கிற அந்த இதை சொல்றதானே பொச்சு மட்டை. மட்டை தேங்காயில மட்டை. வெளி கவர வெளி வெளிக்கா கவர் அப்ப தும்பு. நாங்க பொச்சு மட்டியன்றது. பொச்சு பொச்சு மட்டை மட்டை. சொல்றோம் நாங்க. சரி அப்ப அது சரி. நான் தும்பு தானே நினைச்சேன் நான். ஓகே. இல்ல பொச்சு தும்பு வேற. கொஞ்சம் அது பொச்சு பொச்சுல அந்த உள்ளுக்கு பாசம் இருக்கிற வேற இதெல்லாம் அதை இல்லாம இது பண்றது. டேவிட் என்ன சொன்னவர அவர் சொன்னவர் பொச்சு வந்து அந்த அவங்க அந்த அப்கண்ட்ரி பக்கம் அது பிள்ளையான சொல்லு சொல்லி. பூளையா ஆ. உங்கள்கிட்ட என்ன சொல்றதுங்க அந்த பொச்சு மட்டைய உரிமட்டைன்னு சொல்றது. என்னங்க உரிமட்டை. மற்றது உரிமட்டையா சரி சரி அது பயன்படுத்துறவ இருக்கா சரி உரிமட்டை. சட்டி உரிமட்டை உடைஞ்சு சொல்லிவினா பொச்சு இடுங்கி கொண்டு வர சொல்றது என்ன அந்த பொச்சு இடுங்க சட்டி உடைஞ்சது பொச்சால உடைஞ்சிடாவியா சட்டி பின்பக்கம். அதான் பின்பக்கம் இல்ல ஒட்டுமொத்தத்திலே அதுல சோப்பு இல்லாட்டி சாம்பல் அதெல்லாம் விட்டு நாங்க தும்ப பானி போட்டும் செய்யலாம் அந்த பொச்சு பொச்சு. நாங்க சின்ன பிள்ளையில செய்யலாம். செய்த நாங்க சின்ன பிள்ளையில வீட்டுல பொச்சால சாம்பல் அடுப்பு சாம்பல்ல இருக்கிற இதத்தான் கட்டி கழுவித்தான் சட்டி கழுவினாங்க. தட்டி அழுகுறோம் சோப் போட்டு அதுலயே தும்புல போட்டு தேய்க்கிறது. பொச்சுல அழுகுறது தும்பு இவ்வளவு அப்புறம் அந்த அம்மா புது சொல்லுவா தும்ப பொச்சு உரிச்சு இடுங்கி அப்படியே கயிறு திரிக்கிறது. நிறைய தும்பல் எடுத்து அது பள்ளிக்கூடத்துக்கு கைவேலியா கொண்டு போறது. இவ்வளவு வேலை அது. பொச்சு மட்டைய கொண்டு போய் கடலுக்கு ஒரு கரைக்கு மில்ல கொஞ்சம் தள்ளி உள்ளுக்கு தாட்டு போட்டு பிறகு ஒரு இத்தனை நாளுக்கு பிறகு அதை எடுத்து கொண்டு வந்துதான் அந்த காய வச்சு கயிறு திரிக்கிறது. நான் பாக்குறேன் அடிக்கணும் அந்த பொச்சு மட்டையை அடிக்கணும். அது அங்கேயே அடிச்சு கொண்டு வருவி நம்ம அந்த கடலுக்கு கரையில நின்று எல்லாம் செய்து கொண்டு வருவி. நாங்க வீட்டுல வாழ்க்கை திறன் என்ற பாடத்துக்கு கயிறு செய்த நாங்கள் அப்ப குளிக்கிற தொட்டிக்கே பொச்சு மட்டி ஒரு 5 நாள் ஊற போட்டு அடி அடிச்சு எங்களை கடலிட கிட்ட அந்த 2 பேர் வயசான ஆக்கள் ஆடியில தலையில தூக்கி கொண்டு இருக்க பாவமா இருக்கும். கஷ்டப்படத்தான் செய்யணும். சரி நன்றி. நாளை சந்திப்போம். நிறவுக்காருன்றது தமிழோடு விளையாடுறது எப்படி இருந்தது? பிடிச்சதா பிடிக்கலையா? எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு பிடிக்கல? பிடிச்சவர பிடிக்கலன்னா என்ன ஒரு மணித்தியா நாங்க கிடைக்கலாம். பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்காட்ட பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரி நன்றி வணக்கம். வாணி நாளைக்கு என்ன வீட்டு வேலை அண்டையான அந்த மட்டும் தானே அவர் அந்த paragraph தந்தவர். அதுல நீங்க போடுறது உண்டு. மற்றது வந்து மேல முதல்ல தந்தவர் நீங்க திரும்ப எழுதணும் உண்டு. கொப்பிய காணல. ஆனா அவ தந்ததை நாங்க மாத்தி வாய்ச்சாலும் சரி. என்ன மாத்தி அதாவது நடக்குது. நான் ஒன்றுமே எழுதுறேன். அதான் நடக்குது. இந்த கொப்பி எல்லாம் படிச்சு கிழிச்சு தொங்குது. அதுதானே அவர் தந்த ஒன்று இன்னும் மற்றும் ஒன்றும் அதை உடனே fill in the blank தான். மற்றது இல்ல இல்ல அட் மட்டும் தான் ஒண்ணு தான். ஓகே. My sister is at the station. The dog is sleeping on the bed. கொப்பி வச்சு பார்த்து போட்டா எந்த டோக்கு ஸ்லீப்பிங் சொல்லணும். நீங்க பிராக்கெட்டுக்குள்ள போடணும். 2.5 போடணும். அவர் கேக்குற டோக்க ஸ்லீப்பிங்னா இந்த என்ன போடணும்? பிராக்கெட்டுக்குள்ள போட்டா தானே தெரியும் எந்த டோக்கன்ட்டு. பிராக்கெட்டுக்குள்ள என்னண்டு போடணும்? 2 லெக்கண்டோ 4 லெக்கண்டோ? 2 or 4. ஓகே. இல்ல வாணி, இப்ப நாங்க கதை கேட்கல அந்த இன்னாச்சோ ஒன் வந்து இப்படி பாவிக்கிறதுக்காக தானே இந்த சென்டென்ஸ் தந்தவர். அதுதான் தெரியுது. அதுதான் இல்ல இல்ல வணக்கம். ஆனா 1ல 5 வசனம் எழுத சொல்லி தந்தவர். 1ல சொல்லுங்க என்ன எழுதினாரு? 1ல 5 வசனம். 5 வசனமும் மற்றது 7 கேள்விகள் தந்து அதுல அற்ற ஒண்ணு
வருமண்டு அது தந்தவர். அது நீங்க எழுதியிருப்பீங்கல்ல. அது நாங்க அது 7 இருக்கு நீங்க சொல்ற மாதிரி 7 நம்பர்ஸ் தான். ஓ அது மற்றது 1-5 வசனம். ஐ ஆல்ரெடி டன் இட். ஏனண்டா போன கிழமை இருந்த ஒன்றான் செய்தாங்க. நன்றி தமிழ் ஒன்றான். ஆமா. தமிழோட சரி இப்பொழுது தமிழில் 2 நிமிடம் சரியா கட்டாயமா பாருங்க. அதுதான் வந்திருக்கிறேன் அவன் அப்படிங்க 2 ஆசைத்திக்கணும். சரி தமிழில் 2 நிமிடம். முதல் தமிழ் இங்கிலீஷ்ல ஆளுங்க. இங்கிலீஷ் ஆண்டா உண்டும் தெரியா. தாமல் அக்காவுக்கு சரி நேரம் ஆரம்ப நேரத்தை பாருங்க. வணக்கம் தமிழக்கா. வணக்கம். இப்ப நாளைக்கு இங்கிலீஷ் ஹோம்ஒர்க் என்ன தந்தவர்? இப்ப முதல் சொன்னதான் தந்தவர். இப்ப நாளைக்கு எத்தனை மணிக்கு ஸ்டார்ட்னு சொல்லுங்க. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 10 மணி போல. சார்ஜில் எந்த டைம்? உங்களோட டைமா எங்க டைமா? உங்களோட நேரத்தை தான் சொன்னேன். சரி இப்ப சாப்பிட்டீங்களா மத்தியான சாப்பாடு? அப்போதே சாப்பிட்டு விட்டேன். நிறைய பசி. ஓ என்ன சாப்பிட்டீங்க? என்ன சமைச்சீங்களோ அவ்வளவு பசிக்கு? இன்று இறைச்சி குழம்பும் வைத்து கத்தரிக்காய் வெள்ளைக்கரையும் வைத்து தக்காளி பழத்துல ஒரு சம்பளம் போட்டு. நீங்க இறைச்சின்றது சிக்கனை சொல்லுவீங்களா மட்டனை சொல்லுவீங்களா? 2வதா சொன்னீங்க அதைத்தான் சொன்னேன். இது ஆட்டிறைச்சியோ மற்ற ஒரு இறைச்சி? நான் சொன்ன 2வது சொன்னதுதான் ஆட்டிறைச்சி. எனக்கு மாறி விளங்கி விட்டார். ஆனா இப்ப இங்கெல்லாம் சொல்லுவோம் சிக்கன் மட்டன். இறைச்சி என்று சொல்றது ஆட்டிறைச்சி தான் சொல்லுவோம். ஆட்டிறைச்சி கறி மற்ற சிக்கன் குழம்பு அப்படித்தான் சொல்றது நாங்க. நான் எல்லாவற்றுக்கும் பேரையே சொல்லிவிடுவேன். இல்ல அது அது உங்களோட அந்த பழக்கம் அங்க இருக்குத்தான். அதைத்தான் கேட்டேன் நான். நீங்க எல்லாத்துக்கும் இறைச்சின்னு சொல்றது அதைத்தான் கேட்கிறேன். பாருங்க எவ்வளவு வித்தியாசமா மாறிக்க சொல்றோம் என்ன. அப்ப சிக்கன் கறி நீங்க வெள்ளைக்கறி வைக்கிற இல்லையா? அது அப்படி வைக்கிறது குறைவு. நிறைய பேப்பர் போட்டு வச்சா நல்லா இருக்குமே. வைத்து பார்ப்போம் இனிமே. நாளைக்கு வாணி வைத்து 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 என்று வைத்து விட்டேன். வைத்து விட்டுட்டீங்க நிறைய வைக்கல. நன்றி வணக்கம். இதுக்குதான் ஓடி வந்த சுடி சுடி சோடி 4 தரம் வைத்து விட்டேன். சுடி சுடி தோடி வந்தார் வைத்து வைத்து என்று சொல்லி போட்டியில் இருந்து துடி துடித்து ஓடி வந்த என்னை வைத்து 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 விட்டனே. வைத்து விட்டார்கள் வாணி. மிக்க நன்றி வாணி. நன்றி வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம். நன்றி. என்னையும் வைத்து எடுத்து பாருங்க. சரி வணக்கம் ரஜினிகா. வணக்கம் வாணியார். நீங்க உங்களோட வீட்டு இறைச்சி கறியா மீன் கறியா? முதல் சொன்ன சாப்பாடு தான் இறைச்சி கறின்னு சொன்னேன். அதான் அப்படி இருக்கும். அதை சொல்றதுக்கு என்ன? அதை முதல் சொன்னது பின்னாடி சொன்னதுண்டு. அப்ப மீன் சமைக்கிறது குறைவா நீங்க? புதன் சனி மட்டும் அதை சமைப்பேன். புதன் சனி மற்ற நாள்லாம் இறைச்சி கறி தான். பலதும் 10. ஒவ்வொரு நாளும் சமைக்கிற பழக்கமா அல்லது சமைச்சது 2 நாளைக்கு சாப்பிட்டு முடிய செய்வீங்களா? மீன் இருந்தால் 2 நாட்களுக்கு. அரைச்ச கறி வைக்கிற இல்லையா நீங்க? சொல்வது அப்படித்தான். சொல்வது அப்படித்தாண்டா அவ்வளோங்க. இல்லை அரைச்ச கறி வைக்கிறீங்களா இல்லையா? கூடுதலாக அரைச்சு சமைப்பேன். ஓ நல்லா தான் இருக்குமா? தூளை என்ன மாதிரி நீங்க கடையில் வாங்குற தூளா இல்லை நீங்க செய்யற நீங்களும்? கடையில் வாங்குவோம். கடையில் சரியான விலையாமே 8-9 பவுண்ட்ஸ் வருதாமே ஒரு 500 அப்படியா? எனக்கு அது போடுவது பிடிக்காது. நீங்களே செய்யக்கூடாது தூள்களை அப்படியே ஒட்டுமொத்தமாக வாங்கி மிக்ஸ் பண்ணி? கணவர் முன்பு போடுவார். இல்லை இல்லை நீங்கள் ஏன் செய்யற இல்லைன்னு கேட்குறேன் நான். தற்போது கஷ்டம். என்ன பிரச்சனை? தூள்களை வாங்கி வறுத்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு 3-4 மாதத்துக்கு காணும் என்ன? நீங்க அப்படி செய்யுங்க. அதை செய்யறபடி தான் நான் செய்யாத சொல்லுவேன். நான் செய்யறபடி தான் உங்களுக்கு அட்வைஸ் சொல்றேன் இலகுவாக்குறதுக்கு. கடந்து போகுதா என்ன பிராண்ட்? இல்ல நேரம் கிடக்கு. நீங்க அங்க ஒருவர் இருக்கிறார் நடுவர். சொல்லுங்க. நடுவர் இருக்கிற நேரத்தை போய் பாப்பாரா வேற உங்களுக்கு எங்க வேலை? இப்ப சாப்பிட்டீங்களா? இனித்தான் உண்ணும் 1:30 மணி. உங்களோட நேரம் 1:30 ஏன் சாப்பிட இல்லை? சமைக்கலையோ? சில நாட்களில் பிந்துவா. சரியா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சொல்லிட்டேன். எழுத்து ஒரு மாதிரி முடிச்சாச்சு. நன்றி வணக்கம்.
நான் அரைச்சு கொண்டு வந்தா நீங்கள் அரைப்பீங்க இல்ல அரைச்சி ரெண்டு அரை தான் இல்ல வாணி, வந்தது. நான் ஒரு நாளும் மீன் கறிக்கு தூள் போடுறேன் இல்ல வாணி. எனக்கு அந்த குழம்பும் சில நேரம் அந்த தண்ணியா இருக்க மாட்டேன், அரைச்சுத்தான் வைக்கிறேன் நான் குழம்பு. அதான் உண்மைதான், அரைச்சி வச்சா அந்த கட்டியா நல்லா இருக்கும் என்ன. எல்லாரும் சொல்லுவேன், அதாவது எங்களை அம்மா செய்யும் மாப்பிள்ள எனக்கு பழகிட்டு மீனுக்கு அரைச்சுத்தான் வைக்கிறேன். இல்லை அது நாங்கள் இந்த கிரைண்டரில் எடுத்துக்கால ஒரு பஞ்சிலான்னு செய்கிறோம்ல, நான் அந்த இஞ்சி உள்ளி நிறைய போட்டு வெங்காயத்தை அரைச்சா ஒரு கட்டி குழம்பு தான் வரும். அது நல்லா இருந்தது. நான் போன சமயத்துல நான் என்ன செய்வேன், அந்த அது சுட சுட உடனே நல்லா இந்த சோத்துக்கு உடனே சாப்பிடணும், கொதிக்க கொதிக்க நல்லா இருக்கும். பத்திய தூளுக்கு இங்க ஒரு இடம் இல்ல வாணி, கனடாவில மட்டும் இருக்குது. சரக்கு தூள் வேற, பத்திய தூள் இருக்குது. யார் வரைக்கும் கொண்ட சொல்லி போட்டு தச்ச மீன் அரைக்கையிலேன்னு சொன்னா அதுல போட்டு எங்கட மிளகாத்தூள்ல ஒரு அரைக்கரண்டி ஒரு கரண்டி போட்டு அதை சும்மா உடனே வைக்கிறாங்க. திடீரென வழியில நாங்க சரக்கறின்னு சொல்றேன், இல்ல பத்திய கறி என்ன சொல்றது. பத்திய தூள் அண்டு மட்டும் இருக்கு. நான் ஒரு இடம் காணையில, கனடாவில மட்டும்தான் கண்டேன். ரெண்டு மூண்டு தானே, சரக்கு மூண்டு பத்திய தூளும் உண்டு. இல்ல ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். சரக்கு தூள் வேற, பத்திய தூள் வேற. இங்க சரக்கு தூள் இருக்குது, பத்திய தூள் வேற, சரக்கு தூள், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இல்ல அதுக்கு 2 பக்கெட் வித்தியாசம். சில வகையில மிளகாய போடாமல் செய்திருப்பாரு. என்ன வித்தியாசம் பண்ணா, சிலர் மிளகாய் போடுறது இல்ல, சிலர் மிளகாய் ஒன்று போடுறது. ஆனா ரெண்டும் ஒன்றுதான். சரக்கு தூள் என்ன பத்திய தூளுக்கு இந்த பிள்ளைகள் பிறந்தால் அடிக்கி வெளியா போன ஒரு நாள் வரைக்க கொண்டு அதுல ஒரு 2 கரண்டி மீன் போட்டா உண்மையிலேயே அந்த ஊர்ல அரைச்சு வச்ச மாதிரி இருக்கும் சரக்கு தனிக்கும். இல்ல ஆனா ரெண்டும் உண்டு. லண்டன்லயும் இல்ல, நான் எல்லா இடமும் இதை விசாரிச்சு பார்த்தேன். கனடாவில மட்டும்தான் நாங்க கண்டு அவர்கள் வேற வரைக்கும் நான் அதைத்தான் சொல்றேன். அவர் ஒரு மிளகாய போட்டிருப்பாரு, போட்டு உரைப்பே இல்ல. இல்ல அதான் உரைப்பு. இப்ப உரைக்கிறதுல தானே இப்ப பிள்ளை பத்தாக்களுக்கு, பிள்ளை சாமித்தப்பட்ட பிள்ளைகளுக்கு அது அப்படித்தான் கொடுக்குறது. சிலர் ஒரு மிளகு வைப்பாரு, ஒரு மிளகு அல்லது ஒரு சத்த மிளகாய், சிலர் வைக்க மாட்டாரு. ஆனா பேர் ஒன்றுதான், சரக்கு தூள் மிளகாய். எங்கட தமிழ் கடையில சரக்கு தூளை மணியா போட்டு குழம்பு வைக்க அதெல்லாம் கண்டதெல்லாம் அந்த தூளல் எல்லாம் போடுவார். ஆனா எனக்கு எங்களுக்கு தெரியும், அதுக்கு வித்தியாசம் எனக்கு தெரியுது ரெண்டுக்கும். தெரியல. ஊர்லயா முடக்கத்தான் போட்டு ரசப்பொடி செய்கிறார்களாம். நல்ல டேஸ்ட் அது. சில தமிழ் கடைகள்ல இருக்கா, இடையில இல்ல. பாதம் இருக்கிறார்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லமா போட்டு செய்யறேன். ஆனா இங்க இருக்கு என்ன தெரியும், நான் ஜெர்மனி போன தவசம் ஆகும் என்ன தெரியாது. ரசப்பொடி இருக்கு, ஆனா முடக்கத்தான் போட்டது இருக்கு என்ன தெரியாது. முடக்கத்தான் செய்து எடுக்கணுமா ஊர்ல. நல்ல வித்தியாசமான டேஸ்டா இருந்தது உண்மையில. அது உங்களோட தங்கச்சி செய்து போட்டு எனக்கு இந்த தேத்தன் குடிக்கிற ஒரு கிளாஸுக்குள்ள ஊத்தி போட்டு இது மாதிரி குடியா, பிளேண்டி மாதிரி இருக்கும் குடியா. அதுக்கு அங்க காய வச்சதுல இல்ல அவ ஃப்ரெஷ்ஷா அப்படியே எடுக்கலாம் தானே. அங்க இவ சொல்றா இங்கேயாண்டு இல்ல அங்க இல்ல அங்க நான் இங்க காணல. சரி, அடுத்த பத்மினி ஆண்டி வணக்கம். உங்களுக்கு நேரம் ஆரம்பம். வணக்கம். வணக்கம் வாணிமோகன். நீங்க என்ன கிச்சனுக்குள்ள இங்கே ஓடுத்துறீங்க, எதுவும் அடுப்புல வச்சிருக்கிறீங்களா? இப்பதான் அரிசி போட்டுள்ளேன். கடா புள்ளி எலும்புனதும் லேட், அரிசி போடுறதும் லேட். என்ன பண்றீங்க காலகாத்தால இருந்து? உங்களோட இத கேட்டு கொண்டிருந்தோம் சொன்னீங்களோ, நடக்கிறது வேற. நானும் தான் சமைச்சு போட்டு வந்தேன். நான் காலேஜ் சாப்பாடு மத்திய சாப்பாடுலாம் இதுக்குள்ள நானும் இருந்தது. அப்படி சமைச்சிருப்பேன். இடையில் கறி வைத்து விட்டேன். அப்படி தற்போது சுட ஆவி பறக்க சாப்பிட போறேன் என்று சொல்லுங்க. புத்தரிசியா பாஸ்மதி ரைஸா போடுற நீங்க? இன்றைக்கு நீங்க சொன்னதுதான். இல்ல ரெண்டும் சொன்னேன். நான் எது போட்டேன்னா கேக்குறேன்.
வெள்ளை என்று சொல்லுவது. வெள்ளை பாஸ்மதியா? நீங்க சொல்வது சரி. எங்க கடையில் வாங்குறீங்க அரிசி? வெள்ளைக்கார கடையா இல்லை தமிழ் கடையில் வாங்குவீங்களா? தமிழ் கடையில் வாங்குவேன். தங்கச்சி எங்க இருக்கிற? நீங்க 2 வீடு ஊரை சொல்லலாமா? ஓ, ஊரை சொல்லலாமா? குரோய்டன் தான். ட்ரெயின்லயா போனீங்க? அப்படித்தான் செய்தேன். தனியா தெரியுங்களா ட்ரெயின்ல? மாட்டிக்காரு போவதற்கு என்ன பிரச்சனை? இல்ல கேட்க ஆர்வத்தோட கேட்க. எனக்கு பிரச்சனை இல்ல, எனக்கு தெரிகிறது பிரச்சனை. அதான் உங்கள்கிட்ட கெட்டிக்காரின்னு சொல்லப்பா. கடவுளே, வாழ்த்துறதுக்கு நமக்கு இல்லாம கிடக்கு. மெதுவாக ஏறி இறங்குவேன். இல்ல, ஆனா தெரியும் உங்களுக்கு. நேரா போறீங்களோ மாறி போகணுமா? நேரதான் செல்ல வேண்டும். என்ன டைரக்ட் ட்ரெயின் இருக்கா இங்க உங்களோட இடத்துல? ஒட்ஃபோர்ட்ல இருந்து குரைடனுக்கு இருக்கின்றது தானே? இல்ல, எனக்கு தெரியும். நான் கேட்குறேன், உங்கள்கிட்ட கேட்குறேன். இருக்காண்டு கேட்குறேன். மாறி கீறி போற உண்மைதான் இல்லையாண்டு சொன்னேன். கேட்குறேன். இன்னொரு ட்ரெயின் மாறி போற இல்லையாண்டு கேட்குறேன். கடவுளை, தமிழ்லாம் அப்படி கேட்குறேன். எல்லாம் கிடையாது, அப்படி எல்லாம் கிடையாது. அப்போ எப்படி கிடைக்கும்? போட்டி முடிஞ்சதும் கலைப்போமே. இப்ப அங்க தமிழ் சாமான் எல்லாம் அங்க வாங்கின நீங்களும் குரைடன்ல நிறைய கடைகள் இருக்குல்ல. காவி கொண்டு வர முடியாது. என்னது பின்னால ஒரு பேக்கை தூக்கி போடுறது, தேவையான சாமானை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வந்துருக்கலாம் தானே. வாழ்த்துக்கள். இங்கும் அந்த வசதிகள் உண்டு. ஓகே, வாழ்த்துக்கள், சூப்பர். நன்றி. இப்பதான் கனகாலத்து புறவாணி மகன் கொஞ்ச நாளா இப்ப பெஸ்ட் ஃபுட் ஒன்று வந்திருக்கு. அது நான் நினைக்கிறேன் 3-4 வருஷத்துக்கு மேலே இருக்கு. விளையாட்டி ஹரோக்கு தான் போகணும். நான் இப்ப இதுக்கு பிறகு என்ன கொரோனா பிறகு இப்ப போறதே இல்லை. அங்கால் பக்கம் எங்கட இதுல கிட்டடியில பஸ்ல ஏறி போய் வேண்டலாம். பத்மினி, நீங்க டீச்சர்கிட்ட மாணவி பதில் சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. என்ன செய்யறது? நான் நீ 3 தரம் சொல்லிட்டேன். கவனிக்கணும். எல்லாத்திர பேர் பார்த்து சொல்லி ஆப்பு வைக்கிறதுக்கு இல்ல. சரி, ஒரு டீச்சர்கிட்ட, அந்த காலத்து டீச்சர்கிட்ட கேள்வி கேட்டா பதில் சொல்ற மாதிரி பயந்து இல்ல, அதட்டி பேச்சு கொண்டல. எனக்கு சொன்ன, இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? சொல்றேன். அதுதான் உனக்கு என்ன பிரச்சனை? என்னோட கேட்டேன். டீச்சர்கிட்ட சொல்லல. அவர் டீச்சரா மாறிட்டார். அது உண்மை. நான் மாணவியா மாறிட்டேன். அப்படி சொல்லுங்க. நான் ஆர்வத்தோட கேட்கிறேன். இப்ப உனக்கு என்ன பிரச்சனைட்டா? சரி, அடுத்து நேவிஸ் பிலிப் சார். வணக்கம். வாங்கோ. வணக்கம் வாணி, எப்படி இருக்கிறீங்க? நாங்க நல்லா இல்ல, நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்களை மாதிரி தான் நாங்களும் இருக்கிறோம். ஏன் நல்லா இல்லாம போனீங்க? யாரு உங்களை நல்லா இருந்து உங்களை நாசமாக்குனது? நான் அப்படியா சொன்னேன்? அப்படித்தானே நீங்க. நான் நல்லா இல்லைன்னு சொன்னேன். நீங்க நான் சொன்ன மாதிரி சொன்னீங்க. அப்ப நான் கேட்கிறேன், நல்லா இருந்து உங்களை நாசமாக்குனு கேட்கிறேன். எனக்கு நீங்க நல்லா இருந்த மாதிரி தான் தெரியுது. நல்லா இருந்த மாதிரி தான் இருந்ததா? சரி, இந்த பின்னாடி இருக்கிற ரோஸ் உண்மையான உங்களோட வீட்டு பூவா அல்லது சுட்டதா? இது ஒரு படத்துல நான் எடுத்தேன். அழகான. இப்ப உண்டைக்கு எத்தனை பேக்ரவுண்ட் மாத்திருப்பீங்க காலையில இருந்து இப்ப வரைக்கும்? 2 தான். ஆக 2 தானா அல்லது 3க்கு மேல சொல்லி நினைக்கிறோம் நாங்க. 2 தான். ஏனென்றால் என்னுடைய அந்த மற்ற இது என்னவா போயிடுச்சு, உயிரிழந்து விட்டது. அதால அதனை நான் உயிரூட்டி விட்டு இப்போது மற்ற இதுல வந்திருக்கிறேன். ஓகே. இப்ப நீங்க சாப்பிட்டீங்களோ? கதைக்கும் போதே சாப்பிட்டு முடித்து விட்டேன். என்ன சாப்பிட்டீங்க? நீங்களும் இறைச்சி கறியா? நான் வான்கோழி இறைச்சி சமைச்சேன். ஓ, வான்கோழி. அட்ட. அப்ப இன்னைக்கு கடை திறக்க இல்லையா வீட்ட? என்ன சொல்றீங்க? கடை திறக்க இல்லை. கடை சத்தத்தை காட பூட்டிய கடை. பூட்டினது என்று சொல்ல முடியாது. கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது. அமைதியாக. அப்ப கொத்தெல்லாம் வெட்டுனது? வெட்டுனதெல்லாம் இல்ல. வெட்டுனதெல்லாம் இல்ல. வெட்டுனதெல்லாம் இல்ல. ஆனா சூப்பர். நேரம் கிட்டத்தட்ட வருது. வாழ்த்துக்கள். ஆனா அப்ப வான்கோழி அமைதியா வெட்டி சாப்பிடு, கொத்தல்ல. கடையில வாங்கின வாணி அதை அப்படியே வெட்டி தான் ஸ்லைஸா வெட்டியே வச்சிருந்தாங்க. ஆனா டேஸ்ட் அது வான்கோழி நல்ல டேஸ்ட் வாணி. கோழி இறைச்சியை விட நல்ல சொப்டும் நல்ல டேஸ்டும். ஆனா ஒரு மனம் கொண்டாடிக்கிறேன்னு சிலர் சாப்பிடுற இல்ல. சாப்பிடுறது இல்லையா? சிலர் சாப்பிடுற இல்ல. வான்கோழி சாப்பிடுறது இல்லையா நீங்க? உயரமான கோழியாங்க. வான்கோழி பெரிய கோழி இருக்குது.
அது இங்க இந்த கிறிஸ்துமஸுக்கெல்லாம் அதுதான் முக்கியமா அதான் வைக்கிறது. அது இல்ல நான் சிலருக்கு அது பிடிக்கல. நான் ஒரு நாள் சமைக்கல வான்கோழி. நாங்க ஒரு வாழமும் சாப்பிடு வாங்கி சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கும். சாப்பிட்டா போச்சு என்னவெல்லாம் சாப்பிடுறோமா இதெல்லாம் என்ன இது விதிவிலக்கா சாப்பிடுவீங்க எல்லாம் சாப்பிடுறீங்க. இது விதிவிலக்கா சாப்பிடலாம். நல்ல டேஸ்ட். கோழி இப்ப நான் பாணி மச்சம் வந்து மற்றது ஒன்றுமே சாப்பிடுறது இல்ல, முட்டையோ தவிர. அப்ப சாமி அப்ப சம்போ சங்கர சிவஜி பாபு சாமி ஊர்ல சமைச்ச இறைச்சி கறி மாதிரி மணக்குது. நாங்க நல்ல டேஸ்ட் 3 பேருமே சாப்பிடுறது. சரி பாப்பா. 3 பேரும் விட்டுட்டீங்களா ஒட்டுமொத்தமா? அப்படி எனக்கு விருப்பம் இல்லையாண்டு வேண்டாமண்டார். ஒரு நாள் கணவர் அதுக்கு முதலே வேண்டாமண்டார். அப்ப மரக்கறி ஓகே நல்ல விஷயம். ஆனா நானும் தம்பியும் முட்டை சாப்பிடுற படம் இருந்துட்டு எங்கடையவர் அதுவும் சாப்பிடுறது இல்ல முட்டை சாப்பிட வேணும் கட்டாயம். கொஞ்சம் கொஞ்சமா வேணும். இல்லாட்டி முட்டை கொப்பை ஏதாவது இருந்தா சாப்பிடுங்க. இல்ல அந்த சாப்பாடு கட்டாயம் சாப்பிடத்தானே வேணும். நீங்க அதுவும் தேவைதானே. அதுக்கு என்ன எல்லாரும் சாப்பிடணும் மாட்டா. இப்ப ஐயராக சாப்பிடணுமா? இல்ல ஐயர் சாப்பிடுறது இல்ல ஐயராக சாப்பிடாட்டாலும் அதுக்கு ஒப்ப ஏதாவது மரக்கறி அந்த சத்தோட உள்ளது சாப்பிடணும். சோயா அதிகமா அப்படியாண்டா சரி. சாந்தினி நெய் கூட பாவிக்கும் நீங்க சத்துக்கு. நெய் நல்லமா நெய் நெய் இருக்குது. அது பிரச்சனை. மற்ற காய்ச்சி வந்து நெய் சாப்பிடுறதும் குறைவுதான். ஆனா ஒலி பண்ண பாவிக்கிறேன் நான். சரி நெய் நல்லமா என்ன நானும் மட்டும் பட்டர் இருந்தது. அப்ப சர்வஜரி காய்ச்சல் காய்ச்சினா நல்லா தான் இருந்தது. நல்ல டேஸ்டா தான். எனக்கு பருப்புக்கு விருப்பம். என்ன பட்டர் காய்ச்சல் திரும்ப பட்டர் மாதிரியே இருக்குது போதல் கொடுத்து தன்மை தெரியுமா இருக்கும். பட்டர்லயும் வதக்கி போட்டு சமைச்சா நல்ல டேஸ்டா தானே இருக்கும். அதுதான் அதை காய்ச்சி போட்டு அதை நெய் என்ற பேர்ல வச்சிருக்கோம். உருக்கி போட்டா நெய் நெய். ஆனா விளக்கு நல்ல நீண்ட நேரம் எரிஞ்சு கொண்டிருந்தோம் அன்றைக்கு. அதுலதான் இருக்கிறோம் நாங்கள் விளக்கு வாணி. பட்டர்லயா? விளக்கு நெய்யிலதான் இருக்கிறோம். நெய்யில நல்லா இருக்கு. சரி இடங்கள் கருகாது. நெய்யண்டா இடம் பக்கத்துல இருக்கு கருகாது. மற்ற இதுகளா கருக பார்க்க இடங்கள் கருகண்டு இதா வரான்னு சொல்றீங்களா? புகை வராது. ஓகே சரி. சாந்தினி ஒரு நேரம் ஆரம்பம். வணக்கம் சாந்தினி அவர்களே. வணக்கம் மணியக்கா. இந்த சாரி அழகான சாரி. இது மரூனா அல்லது ரெட்டா அல்லது ப்ரௌனா அல்லது பர்பிளா என்ன கலர் இது? மண் நிறம் என்று நினைக்கிறேன். மண் நிறம். ஆனா அன்னைக்கு நீங்க டிவில இருக்கக்குள்ள அப்படி கலர் தெரியல, பர்பிள் மாதிரி தான் தெரிஞ்சது. அதே நிறம் தான். நீங்க இந்த ஸ்டைல்ல இருந்து எடுத்ததா இல்ல செல்ஃபி தானே எடுத்திருக்கிறீங்க? அப்படியோ வீடியோ ஒன்று செய்திருந்தேன். வீடியோ எடுத்திருந்தேன். ஆனால் அது அதுல இந்த ஸ்கிரீன்ஷாட் அடிச்சிரேன். நல்லா இருக்காது வீடியோ. சரி இப்ப நமது தான தலைவி தன்மான சிங்கி நமது செல்வி அவர்கள் சரி அவருக்கு சொல்லுங்க. நெய் விளக்கு நெய்யில விளக்கு எரிக்க வாசம் மணக்குமா? அது வராது. அது உண்மையான நெய்யா இருந்தா இல்ல இல்ல. இப்ப நெய்யில தாலி கேக்க நாங்க கரவையில கூட மனம் நல்ல வாசம் இல்ல வாரது. நீங்க ஊர்ல நெய் வாங்கி சமைச்சாதான் அதுதான் மணக்கு. இது நாங்க இப்படி செய்யல ஒரு மனம் வராது. இந்த நெய்யெல்லாம் சரியில்லை. இந்த ஈரான் நாட்டு நெய் தான் பாவிக்கிறோம் நாங்கள். அது நல்ல வாசமா இருக்கு. இது அந்த பச்சை டின்ல வரதா? அந்த பச்சை டின்ல இருக்கும். அது நெய் தான் சொல்றாங்க. துருக்கியான அந்த பச்சை டின்ல இருக்கு. தெரியும். அது பச்சை டின் தான் இங்க எல்லாம் விக்கிறாங்க. இல்ல வெஜிடேரியன் நெய் எண்ணும் இருக்குண்டு. வெஜிடபிளும் இருக்குது. ஆனால் அது வந்து மனவும் இல்லை குணவும் இல்லை. அது என்ன மாட்டுல பிரிச்சு எடுக்கிறவையா வெஜிடேரியன்? வேற தெரியல. இருக்குது இருந்தது வெஜிடபிள். மரக்கறியில செய்த நெய் இது மாட்டின் நெய். என்ன மாட்டு நெய் மரக்கறி இது இல்ல தானே வெஜிடபிள் சொல்றல தானே இங்க
ஓ இல்ல இல்ல அதான் அந்த வெஜிடபிள் நெய் வந்தா அப்ப அது அதுல செய்வேணுமெண்டு மரக்கறியல்ல வாணி பூக்கள் மரக்கறியல்ல செய்யறது நெய் அந்த ஆட்டு நெய். இறைச்சி சாப்பிட்டா மச்சம், மாட்டின் பால் குடிச்சால் மரக்கறி. அதுதானே. கோழி சாப்பிட்டா மச்சம், முட்டை சாப்பிட்டா மச்சம் இல்ல அது மட்டும் இல்ல அதுதான். வெள்ளிக்கிழமை நான் பருப்பு சொல்றது முட்டை வெள்ளிக்கிழமை மச்சம் பருப்புக்குள்ள அந்த இல்லைன்னு நெய்யை விட்டு சொன்னாங்க. சாப்பிடுவாங்களாம். வெள்ளிக்கிழமை பருப்பு அப்ப அது மச்சம் இல்லையா? அது மச்சம். வெள்ளிக்கிழமை அம்மா ஏனுங்க வெள்ளிக்கிழமையில பருப்பு கூட்டி சாப்பிடுவாங்களா அது மச்சம் இல்லையா? யார்கிட்ட பருப்பு சொல்லியால பருப்பு கறிக்கு நெய் நெய் போட்டு சாப்பிடுவாங்களா? இல்ல உண்மைதானே அது நாங்க சிந்திக்கிறோம் இல்ல தானே அது மச்சம் இங்க தானே. வந்து நானே இங்க பாலை வாணிக்க கோயிலுக்கு கொண்டு போயிருந்தேன் தானே, கோயில எடுக்கிறேன் தானே பால். ஆண்டவருக்கே அச்சனைன்றீங்க. அது என்னன்னா அது மச்சம்னு சொல்லினா மீள் உயிர் வந்தால் அது மச்சம், மீள் உயிர் வராடி அதுக்கு சொல்லி விளக்கங்களும் தர இருக்கு வாணியக்கா. அப்படியும் ஒரு விளக்கம் ஏதோ இருக்கு. இருக்கு நான் சொல்றதும் பால்ல உயிர் வராது தானே, முட்டையில இருந்து உயிர் வரும். ஆனா அதை மச்சம்னு சொல்லுவினம். ஏன்னா உயிர் வார கோழி முட்டை இருந்தால் அது மச்சம். கோழி முட்டை மச்சம், அந்த உயிர் வந்த கோழியால ஓட்டணும் மச்சம் இல்லை. அதுல இருந்து உயிர் வராட்டி மிச்சம் இல்லையா? அப்படித்தான் அந்த வாதாட்டங்கள் சும்மா நடந்துட்டு இருக்குது. அதே 21 நாள் வச்சா அதுக்குள்ளதான் உயிர் வருது. அதுக்காக வாதங்களை கொண்டு வந்து அதுக்குள்ள அவங்க ஒரு தீர்ப்பு சொல்றதுதான். இல்ல இல்ல இப்ப இந்த மரக்கறியாக்கள் சாப்பிட வேண்டிய விலங்கு எதுன்னு சொல்லுங்க. மரக்கறியாக்கள் சாப்பிட வேண்டிய விலங்கு விலங்கா? விலங்கு 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 சாப்பிடுறதுல இல்ல, விலங்கு சாப்பிடல. மிருகம் 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 கோலிஃபிளவர் அது சாப்பிடலாம். இல்ல சாப்பிடலாம். ஒரு 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 விலங்கு விலங்கு மிருகம் உண்டு தானே, மிருகம் சாப்பிடலாம். காந்தியாக்கள் எல்லாம் என்ன சொல்லுங்க. நிறைய சோயா தான், சோயா அல்லது டூபோ. அந்த இல்ல 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 மிருகம் மிருகம் இப்ப மாடு ஆடு மாதிரி மாடு ஆடு மாதிரி ஒரு மிருகம் சாப்பிடலாம் மரக்கறிக்காரர். பன்னீர், குதிரை 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 என்ற குதிரை மரக்கறி தானே, சாமியார் தானே குதிரை. குதிரை இது சாப்பிட்ற இல்ல தானே. குதிரை குதிரை வந்து இந்த இதான சாப்பிடுறது. ஆடு மாடும் சாப்பிடுறது தானே. மாடும் புல்லுதான் சாப்பிடுறது. மாடு சாப்பிடுது, குதிரை கொள்ளு சாப்பிடுது. கொள்ளு ஆனால் இப்ப எல்லாம் இங்க கொள்ளத்தான் அத குடிக்கிறோம். ஓட்ஸ் கொள்ளு கொள்ளெல்லாம் சாப்பிடுறீங்க. இல்ல 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 ஓட்ஸ் வர ஓட்ஸ் வர கொள்ளு வர திங்கக்கிழமை ஐயா சொன்னாரு உளுந்து மச்சமாவானே. உளுந்து எதை மச்சம் சொன்னவர் என்ன வடை சுடுறதே இல்லை கல்யாண வீடுகளுக்கு சைவக்காரம். அதெல்லாம் 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 பலகாரம் உளுந்துல எல்லாம் மச்சம் பிடி வரும். இல்ல ஐயா ஐயாண்ட சொன்னவர் ஏதோ ஒரு கதைப்படி அதை ஏதோ ஒரு கதை இருக்காம் அதுல வந்து சொன்னார். எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா இல்ல இல்ல நான் குதிரை இல்லையே குதிரை சொன்னேன் ஏதோ ஒன்று தனி மரக்கறி என்ன படினால அப்படி என்றா ஆடு மாடெல்லாம் குலைதானே சாப்பிடுதானே. அல்லாடி வீகன் சொல்றவன் இந்த பியோ வெஜிடே அப்படியே இருக்கிறவன் முயல் தின்னுதுதான். ஆள் உள்ளது சாப்பிடுறது முயல் கரெக்டா தானே சாப்பிடுறது. இல்ல இல்ல வேற ஏதோ ஒரு விலங்கு அது தெரியல. நான் யோசனை சொல்றேன் ஞாபகம் தான். சரி இப்பொழுது நம்ம செல்வி அவர்களுக்கான நேரம் ஆரம்பம். வணக்கம் சொல்லிக்கா. வணக்கம் வாணிமோகன். இந்த கட்டாளைக்குள்ள இருக்கிறீங்க முள்ளுக்கு தள்ளியா? எனக்கு அது குத்தாது. ஏன்னா அதை விட குத்துறது உங்களோட வாய் அப்படியோ? நீங்கள் அப்படி நினைத்தால் நான் என்ன செய்ய முடியும்? நீங்க இந்த கட்டாளை கிரீம் பாவிக்கிறதுல ஏதாவது சேஞ்ச் இருக்கா முகத்துல? நான் அழகாக இருப்பதற்கு காரணம் அதுவே தான். அந்த கட்டாளை தான். அப்போ ஒரு கிழமைக்கு ஒரு இது காணுமா பெட்டி? 3 மாதங்கள் பாவிக்க முடியும். இதை ஆன்லைன்ல எடுக்கிறீங்களா இல்ல பக்கத்து கடையில வாங்குறதா? எனது கணவர் வாங்கி கொண்டு வந்து வச்சிருக்கிறார். 3 மாதத்துக்கு இல்ல கூட பாவிக்கலாம்னு நினைக்கிறேன் நான். நிறைய இல்ல பெரிய இதல்ல அது இவ்வளவு இருக்கும். இருவரும் செய்வதனால் இருவரும் பாவிப்பதனால். சரி சரி அது என்ன பிரைஸ்ல இருக்கு உங்களோட நாட்டுல? அதை எடித்தான் போய் பார்க்க வேண்டும். ஏன் இவ்வளவு நானும் போடுறேன் நீங்க அதை பிள்ளைய கூட கேட்கறீங்களா? அதோ எனது கணவர் தான் அதை வாங்கி தருவதென்று ஆரம்பத்திலேயே சொல்லி இருந்தேன். இல்ல வாங்கி தந்தாப்புல ஒரு ஆசை வரலையே இது எவ்வளவு கேட்கறதுக்கு. எனக்கு தெரியும். நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு அதை நான் இந்த விலையில் சொல்லுகிறேன். அது பெரிய விலை இல்லைன்னு நான் ஜெகமல்ல வண்ணா என்னதான் வாங்கினேன். நான் அவங்களோட நாட்டில் எவ்வளவுனா கேட்டேன். இங்கே மிக குறைவு. அதை விட குறைவு. அப்ப மகன் பாவிக்கிறேன் இல்லையா அந்த கிரீமை? நீண்ட காலமாக அவர் குறைவு. நீங்க பவுடர் போடுற நீங்களும் இனித்தான் செய்ய வேண்டும்.
இது வரைக்கும் கிரீமை போட்டு பவுடர் போடுறேன் இல்லையா? இல்லை கேட்குறேன் நான். சிலருக்கு பவுடர் போடுறானே. ஏற்கனவே அது செய்துள்ளேன். இல்லை ஏற்கனவே இல்லை கிரீம் போட்டு முடிய பவுடர் போடுற பழக்கம் இருக்கான்னு கேட்குறேன். முதல் சொன்னது செய்தால் குறைவு. கிரீம் போட்டால் பவுடர் போட மாட்டீங்க. வேறு ஏதாவதை பாவிக்க முடியும். இப்போ எல்லாம் பெட்டி சட்டி எல்லாம் கட்டியாச்சு, பேக் பண்ணியாச்சோ பயணத்துக்கு. அடுத்த மாதம் தான் செய்ய முடியும். இல்லை இப்போ ஏற்கனவே இப்போ இருக்குன்னு தானே 4 பெட்டி பார்சல்ல இல்லையா? நீங்கள் சொல்வது மிக சரியானது. சரி, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. தான் 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 வாணி, ஆனா நான் ஏதோ கூட போட்டது போல கிடந்தது தான். தான் தான் 4வதுக்கு வந்துடுது. இல்லை என்ன 2 ஹீரோ சச்சம் வாணி அந்த கிரீம் இருக்கு 249 இன்னும். அதான் அப்படித்தான் வரும் 3 பவுண்டுக்குள்ள. ஆனா ஜெர்மன் பார்க்க இங்க மலிவு. ஜெர்மன்ல அப்படின்னா அண்ணா என்ன அது கனகாசு இல்ல ஒரு 25 அங்கத்த 25 சென்ஸுக்குள்ளதான் ஏதோ வித்தியாசமா இல்ல இருந்தது. நல்ல கிரீம் தான், கூழ் தானே தானே. ஆமா முகத்துக்கு போடுறதா? முகத்துக்கு போடுற கிரீமா? கத்தாழை கட்டாளி கட்டாளை. காண இல்ல, இதுதான் தேடி பார்த்தா எனக்கு தெரியல. இல்ல உங்களோட ஆக்ஷன் கடையில் இருக்கும். ஆக்ஷன்ல இருக்குது, ஆக்ஷன்ல இருக்குது. நான் ஆக்ஷன்லாம் நான் ஒருக்கா வேணும்னு ஒரு கொடுத்த மாதிரி இருந்தது, அதை பாவிக்கல. அப்புறம் என்னொன்று வேண்டி வச்சுக்கிறேன், அது தண்ணியா கிடக்குது. அது நீங்கள் அதுல பாட்டல்ல வாங்க 2 இருக்குது. இப்ப அதை வித்து நிப்பாட்டுறாங்களே. நாங்கள் முந்தி சும்மா நோமலா பாவிக்கிற சீரி கிரீம் இப்ப கண்டதெல்லாம் இருக்குது. இல்ல, என்னோட தங்கச்சி வாங்கினு சொல்லி இருந்தாள் அண்மையில் கதைக்கும் பொழுது. கத்தால படம் போட்டு தண்ணி அப்படி தூக்க ஊத்துண்டுமா போல அப்படி ஒரு அப்படி என்ன சாமான்ல கரைஞ்சு போச்சு தெரியா? நான் அப்படி இல்ல இப்ப அந்த கிரீம் பூசினால் பவுடர் போட தேவையில்லை. இல்ல போடணும் கட்டாயம். நான் எந்த கிரீம் போட்டாலும் பவுடர் போடுற பழக்கம் இருக்கு. என்னன்னா இப்ப உடனே நாங்கள் குளிச்சுட்டு மேலுக்கெல்லாம் கிரீம் பூசுறோம் இல்ல, அப்ப போடக்கூடாது. முகத்துக்கு போட்டா வடிவி அப்படியே நீங்க முகத்துக்கு போட்டுட்டு கொஞ்சம் காய விட்ட பிறகு பவுடர் கொஞ்சம் போடுங்க. அதுதான் அதுக்காகத்தான் அப்பதான் வடிவா இருக்கும். அப்பதான் முகம் நல்லா நீங்க தேய்க்க உடனே அது கொஞ்ச நேரம் காஞ்சிடும். அது எனக்கு பவுடர் அது பழகிட்டுன்னா இலங்கையில வாங்கினான் வாங்கி சின்ன டப்பி அந்த பவுடர் டின் வந்து போன முறைக்கு முதல் வாங்கிக்கல 680 என்ன போட்டாங்க. இந்த முறை 1000 அதை விட இங்க வாங்கிறலாம். அது இங்க வாங்கலாம். இங்க வாங்க நமக்கு தெரியாது. வருகின்றது தமிழோடு விளையாடு. நன்றி, வணக்கம்.